எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஆடியோ கிளியரா இருக்குங்களா? சார் ஓகே, ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? எஸ் சார். தெரியுங்க சார். எஸ் சார் தெரியும். ஓகே பண்ணி எஸ் சார் எஸ். ஓகே பாருங்க, இப்போ வந்து எப்பவுமே ஆப்ஷன் ஸ்டாரோட பேசிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா நியூ மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ வந்து எப்படி ஆப்ஷன் ஸ்டாரை நம்ம வந்து லோட் பண்ணுறது எஃபெக்டிவா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஏன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம பண்ண போகிறது ரெண்டே விஷயம் தான் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஸ்ட்ரைக் ப்ரைஸ், சரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம லோட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த டாப் இருக்கு இல்லைங்களா? எப்பவுமே நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் இன்னைக்கு காலையில் என்ன ஓப்பன் ஆச்சு நிஃப்டிங்க? நிஃப்டியோட காலையில் ஓப்பன் பிரைஸ் என்னதுங்க? ஓகே, 25,950. சரிங்களா? அதாவது 25,940 வந்து நமக்கு வந்து நிஃப்டி ஓப்பன் ஆகுது. அப்போ என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம லோட் பண்ணணுங்க? 25,950. அதாவது 25,950 நம்ம லோட் பண்றோம். ஓகே பாருங்க, இது வந்து என்எஸ்சி வெப்சைட். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு அந்த ஓப்பனிங் பிரைஸ் எடுக்கிற டிஃபிகல்ட்டி இருக்குன்னா சிம்பிள் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் என்எஸ் இந்தியா வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஓப்பன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓப்பன் இப்போ ஆக்சுவலா வந்து நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் 50 டிஃபரன்ஷியேட்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்றோம், அந்த 50 வந்து நம்ம 25 ஈக்குவலா பிரிச்சிடறோம். சரிங்களா? அப்ப 25,900ல இருந்து சரிங்களா 25,925 வரைக்கும் சரிங்களா அந்த ஓப்பன் இருந்துச்சுன்னா நம்ம 25,900 லோட் பண்றோம். சரிங்களா? இதே மாதிரி 25,925ல இருந்து நம்ம 25,950 வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோங்க, 25,950 தான் லோட் பண்றோம். இதுல டவுட் இருக்குங்க? அதாவது அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்றது ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணுங்க. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ இங்க இருக்கு இல்லைங்களா, இப்போ எப்பவுமே வந்து மந்த் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ்ல நமக்கு வந்து எக்ஸ்பிரி டேட்ஸ் வராது. சரிங்களா? நீங்க இப்படி 25,950 கொடுத்தோன்னு என்ன ஆகுன்னா ஜனவரி கான்ட்ராக்ட் வருது. கரெக்ட்டுங்களா? நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் வரும். ஸ்க்ரோல் பண்ணி என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த மந்த் நீங்க டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இங்க இருக்கு பாத்தீங்களா 25,950. இப்போ என்ன இருக்குங்க, நிஃப்டி டிசம்பர் கான்ட்ராக்ட் அழகா வந்துருச்சு பாருங்க. இது வந்து நீங்க தெளிவா இருக்கணும். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் லோட் பண்றதுல மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் டிலே பண்ணிடுறாங்க. அப்ப நான் அதுலயே 15 மினிட்ஸ் அங்க வந்து அவங்களுக்கு முடிஞ்சிருது. சரிங்களா? அப்ப என்ன பண்றோம், இந்த மாதிரி 25,915 இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்க ஒரு 2 டைம் ட்ரை பண்ணீங்கன்னாவே நமக்கு வந்து எளிமையா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி லிஸ்ட் வரணும். லிஸ்ட் வரல அப்படின்னா ஓகேங்களா, நமக்கு இந்த மாதிரி சஜஷன் வரலினாவே உங்களோட கீ இருக்கு பாத்தீங்களா, அதான் அலைஸ்புல்ல இருந்து அந்த ஐடி அண்ட் கீ கொடுத்துருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு நமக்கு மிஸ் மேட்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நமக்கு இந்த சஜஷன் வரணும். இங்க பாருங்க, இப்படி நீங்க அழகா 25 நம்ம 915 கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா டிஇசின்னு டைப் பண்ணி என்ன வரணுங்க, நமக்கு வந்து லிஸ்ட் வரணும். லிஸ்ட் வரல அப்படின்னா அங்க அந்த கீ வந்து இன்வாலிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது ரெண்டே ரீசன் தான். ஒன்று வந்து நீங்கள் அலைஸ்பிள் நீங்கள் ஆர்டர் எதுவும் பிளேஸ் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். இப்போ என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 1 வீக் ஒன்ஸ் நீங்கள் அங்கே ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் வேற ஒரு ப்ரோக்கரில் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபீடுக்காக தான் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த ₹1 ₹2 இருக்கு பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், இந்த சஜஷன் வரலைன்னா நீங்கள் அந்த கீயை ரீசெட் பண்ணுங்க. அங்கே ரீசெட் பண்ணுறதுக்கு பிஃபோர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதில் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு ரீசெட் பண்ணுங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, இந்த சஜஷன் வந்ததுக்கு என்ன பண்றோம், பேஜ் ஃபுல் சார்ட் கொடுத்துறோம். சிம்பிளான ஒர்க். சரிங்களா? அதாவது காலையில் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்ணீங்கன்னாவே போதும். வேற அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம சாஃப்ட்வேரே பார்த்துக்குது. கரெக்ட்டுங்களா? நம்ம இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்றது மட்டும் நீங்க தெளிவா லோட் பண்ணிருங்க. சரிங்களா? இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் நம்பர் 2 என்னதுங்க, நமக்கு எம்ஓசி டேபிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், எவ்ரிடே மார்னிங் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம லோட் பண்ணிட்டு பேஜ் ஃபுல் சார்ட் கொடுத்துறோம். சரிங்களா? இது லோட் பண்ணி ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பிஃபோர் சரிங்களா, அது அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி சார்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது எம்எஸ்சி டேபிள். சரிங்களா? இப்போ மார்க்கெட்ல 4 டைப்பான மார்க்கெட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய புல்லிஷ் அண்ட் பேரிஷ், அடுத்து வாலடைல் அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட். கரெக்ட்டுங்களா? இதுல ஆப்ஷன் பையர்ஸ் ட்ரேட் பண்ண வேண்டியது புல்லிஷ் அண்ட் பேரிஷ் மட்டும்தான். ஓகேங்களா? நீங்க ஆப்ஷன் பையரா இருக்கீங்க அப்படின்னா புல்லிஷ் அண்ட் பேரிஷ் வாரத்துக்கு ஒரு ட்ரேட் பண்ணீங்கனாலும் இந்த செட்டப் வந்தா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க.
நேத்து வந்து பீரேஷ் வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு இல்லைங்களா? புரியுது இல்லைங்களா? அப்ப என்ன பண்றோம்? அந்த மாரி புல்லிஷ் அண்ட் பீரிஷ் இருக்கிறப்ப எடுத்துட்டு, வாரத்துக்கு ஒரு ட்ரேட் நீங்க 10% புக் பண்ணாவே, மாசத்துக்கு 40% ரிட்டர்ன் வருது. ங்களா? இது எளிமையா பண்ண முடியலைங்களா? எப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட் வருதோ, அப்ப மட்டும் எடுத்துட்டு என்ன பண்றாங்க? அங்க 10% புக் பண்ணுங்க. ஒரு ட்ரேட் 1 வாரம் நீங்க பண்ணீங்கனாவே, 4 வாரத்துல 40% ஆகுது. உண்மைங்களா இல்லைங்களா? அப்ப என்ன பண்றோம்? இந்த வாலடைல் அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்ட கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கு காலையில என்ன மார்க்கெட்டுங்க? இன்னைக்கு காலையில இருந்தே பாருங்க சைட்வேஸ் மார்க்கெட்டுங்களா? இல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்டுங்களா? சைட்வேஸ் மார்க்கெட். அதுக்கப்புறம் ஓகே, ட்ரெண்டிங் புரியுதுங்க. மார்க்கெட் வந்துச்சு. ஆமா, கரெக்ட். அப்ப என்ன பண்றோங்க? நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்ல பொசிஷன் எடுக்கக்கூடாது. சரிங்களா? எப்படி அத ஃபைண்ட் பண்றதுங்க? இப்ப சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கு. அடுத்து வாலடைலா இருக்கு. அடுத்து ட்ரெண்டிங்கா இருக்குன்னு எப்படி ஃபைண்ட் பண்றதுங்க? அதுக்கு தான் இந்த எம்எஸ்சி டேபிள் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்மளா எதையுமே போய் ஃபைண்ட் பண்ண போறதில்ல. சரிங்களா? நம்ம எதாவது வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி, சரிங்களா? அதுக்குள்ள எவ்வளோ இது அவங்க எடுக்குறாங்க, பண்றாங்க அப்படின்னு எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம். நமக்கு தேவை பிக் ட்ரேடர்ஸ். ஏன்னா ட்ரெண்ட செட் பண்றது யாருங்க? ட்ரேடர்ஸ் சார். பிக் ட்ரேடர்ஸ். அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னைக்கு நம்ம கால் சைடு மொமெண்டம் பண்ணணும்னு நெனச்சா, அவங்க கால் சைடு தான் மொமெண்டம் பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப அதுக்கு பிஃபோர் என்ன பண்ணணும் அவங்க ஆக்சுவலாங்க? இன்னைக்கு வந்து கால் சைடு இன்னைக்கு வந்து நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறணும். இல்ல மார்க்கெட் ஃபால் ஆகணும்னு அவங்க வந்து திங்க் பண்றாங்க. அந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கு பிஃபோர் என்ன பண்ணா அந்த மூவ்மெண்ட் நடக்கும் நமக்கு? அக்குமுலேஷன் either put side or call side. ஓகே, கரெக்ட். பாருங்க அது என்ன அப்படின்னாங்க, இப்ப கால் சைடு அவங்க வந்து பொசிஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஓகேங்களா? அப்போ அந்த சைடு மொமெண்டம் நம்ம கிரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தங்க. ஓகேங்களா? இப்ப வந்து அவங்க பொசிஷனை எடுக்காம, இந்த கால் சைடு 100 பாயிண்ட், 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் கால் சைடு மொமெண்டம் நடக்கணும்னா, அவங்க கால் சைடு பொசிஷன் எடுக்கணும். சிம்பிளான லாஜிக். சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்ப கால் சைடு அங்க மொமெண்டம் வரணும்னா, அவங்க கால் சைடு பை பண்ணியிருக்கணுமா? செல் பண்ணியிருக்கணுங்களா? பை பண்ணிருக்கணும் சார். பை. எஸ் மேம், கரெக்ட். அதாவது இப்ப கால் சைடு மொமெண்டம் வரணும். உங்களுக்கு மார்க்கெட் புல்லிஷா இருக்கணும். கால் சைடு மொமெண்டம் வரணும்னா, கால் சைட பை பண்ணியிருக்கணும். சரிங்களா? இதே மாரி புட் சைடுல மார்க்கெட் ஃபால் ஆகணும், இல்ல புட் சைடு மொமெண்டம் வரணும்னா, அங்க புட் சைடு பை பண்ணியிருக்கணும். சிம்பிளான லாஜிக். இத நீங்க மனசுல டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அவங்க எடுக்கக்கூடிய பொசிஷன வச்சு தான் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் ஆகும். சரிங்களா? அந்த மூவ்மெண்ட் ஒரே ஃபாஸ்ட்டா ஒரே ஸ்ட்ரெச்ல அப்படியே போயிட்டே இருக்காது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? நமக்கு ஒரு ரூ. 40 ரூ. 50 இருக்கிறப்போ, அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஸ்லோ ஃபேஸ்ல இந்த மார்க்கெட் சைட்வேஸ் இருக்கிற மாரியே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய புட்டோ அல்லது கால் ஆப்ஷன அவங்க பை எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தானே மொமெண்டம் வருதுங்க. இது எப்படி நமக்கு தெரியுது? நமக்கு எம்எஸ்சி டேபிள் மூலியமா எளிமையா அத டீகோட் பண்றோம். எப்படி டீகோட் பண்றோங்க? கிரீன் அப்படின்னா பை. எப்படிங்க? கிரீன் அப்படின்னா எம்எஸ்வில பை. ரெட் அப்படின்னா அங்க ஷார்ட் செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அங்க செல்லிங் பண்ணியிருக்காங்க மனசுல வச்சுக்கங்க. அப்ப கிரீன்னா பை, ரெட்னா செல். ஓகே. இப்ப நீங்க கால் ஆப்ஷன் பாருங்க. நமக்கு எத்தனை ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பை இருக்கு? எவ்வளவு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல செல் வச்சிருக்காங்க? ஓகே. இது வந்து 2ல பை, 3ல செல் சார். 2 பை இருக்கு சார். இப்போ 3 செல் இருக்கு 3ல சார். செல் இருக்கு. ஓகே, கரெக்ட். ஓகே பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த டேபிள்லங்க 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம எடுத்திருக்கோம் எம்எஸ்வில. அதாவது அட் த மணி, அடுத்து 2 ஐடிஎம், அடுத்து 2 ஓடிஎம். சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்? மார்க்கெட்டோட கோர் கான்செப்ட் என்னது அப்படின்னாங்க 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் அனலைஸ் பண்ணா தான் நம்மளால கிளீனா டெசிஷன் எடுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா எப்படின்னா ஒரு ஸ்விங் பாயிண்ட், அதாவது எந்த பாயிண்ட்ல இந்த மொமெண்டம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அது ஏடிஎம். சரிங்களா? அப்ப நமக்கு ஏடிஎம் கண்டிப்பா தேவையில்லைங்களா? அதுக்காக என்ன பண்றோம்? நான் மார்னிங் நமக்கு ஓபன் பிரைஸ் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம லோட் பண்றோம். அதோட சேர்ந்து என்ன செக் பண்றோங்க? 2 ஐடிஎம், அடுத்து 2 ஓடிஎம். எதுக்காக 2 ஐடிஎம் செக் பண்றோம்?
ஓகே பாருங்க, அதான் ஏடிஎம்ங்கிறது ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லியாச்சு. சரி, அந்த பாயிண்ட்ல தான் மூவ்மெண்ட் நடக்க போகுது. கரெக்ட்டுங்களா? எதுக்காக நம்ம ஐடிஎம் செக் பண்ணணுங்க? ஓகே பாருங்க, இப்போ ஐடிஎம் அப்படிங்கிறது இந்த மணி. கரெக்ட்டுங்களா? இந்த மணில நமக்கு கிரீன் டாட்ஸ் இருக்குது அப்படின்னா அங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை எடுக்கிறாங்கன்னு அர்த்தங்க. அப்ப அது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு சப்போர்ட் ஜோனா மாறிடும். ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. திடீர்னு கால் சைடில் கிரீன் வந்து என்ன ஆகும்? அங்க மார்க்கெட் அதுக்கு கீழே போகாது, அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடும் அந்த இடத்துல. அதே மாதிரி மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்கு. திடீர்னு புட் சைடில் நமக்கு ஒரு கிரீன் டாட் ஐடிஎம்ல வருதுன்னா அங்கிருந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஏன்னா ஐடிஎம்ல தான் பிக் ட்ரேடர்ஸ் அந்த பொசிஷன்ஸ் எடுப்பாங்க, பை பொசிஷன். சரிங்களா? அப்புறம் எதுக்கு ஓடிஎம் பார்க்குறோம்? அதான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஏடிஎம் ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லியாச்சு. கரெக்ட்டுங்களா? ஐடிஎம்ல அந்த பையர்ஸ் எப்படி அங்க நம்ம ட்ரெண்ட் திரும்ப போறதையும் இந்த பையர்ஸோட ஸ்ட்ரென்த்தை நம்ம செக் பண்றதுக்கு தான் ஐடிஎம் பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி எதுக்காக ஓடிஎம் பார்க்குறோம்? பையர்ஸோட கான்ஃபிடென்ட், ஸ்ட்ரென்த் அண்ட் கான்ஃபிடென்ட். நம்ம ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இப்ப மார்க்கெட் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு, அந்த இடத்துல நின்று மார்க்கெட்டை திருப்புறாங்க இல்லைங்களா, அது ஸ்ட்ரென்த். இதே வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து இங்கிருந்து 100 பாயிண்ட் மொமெண்டம் ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கும் அந்த இடத்துலங்க? இங்கிருந்து மார்க்கெட் நமக்கு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அங்க என்ன வரணும் நமக்கு? ஆக்சுவலாங்க அங்க கிரீட் வரணும் இல்லைங்களா? அங்க 100 பாயிண்ட் மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுதுன்னா புட் சைட்ல ஓடிஎம் வரைக்கும் பை எடுத்திருக்கணும். இதே மாதிரி 100 பாயிண்ட் ரைஸ் ஆக போகுதுன்னா கால் சைட்ல 100 பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிருக்கணுங்க? அங்க ஓடிஎம்ல பை எடுத்திருக்கணும். அப்ப என்ன அர்த்தங்க? ஓடிஎம் வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அங்க வந்து அவங்களுக்கு வந்து இன்சைட் இன்ஃபர்மேஷன், சரி, இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன பண்றாங்க? ஏடிஎம் தாண்டி அவங்க 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓடிஎம் அவங்க வந்து பை வச்சிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம இருக்கிறது ஏடிஎம். கரெக்ட்டுங்களா? அதே பாருங்க, இங்க நம்ம இருக்கிறது 25,950 அப்படிங்கக்கூடிய இந்த புட் ஆப்ஷன் இருக்கிறோம். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம 2 சைடு யார் சரௌண்ட் பண்ணியிருக்கான்னு செக் பண்றோம். பாருங்க, இப்ப கால் ஆப்ஷன் நம்ம 25,950 கால் ஆப்ஷன், நமக்கு கீழே யார் இருக்கா? 25,900 நம்ம கால் அண்ட் புட் ஆப்ஷன் ஐடிஎம்ல அங்க பையர்ஸ் இருக்காங்க. சரி, ஓடிஎம்ல நடக்குது, அங்க 2 செல்லர்ஸ் இருக்காங்க. சரி, அப்ப ஏடிஎம்ல நடக்குது, அங்க செல் பண்றாங்க. அப்ப ஒரு சைடுல பையர்ஸ், ஒரு சைடுல செல்லர்ஸ். இதுவே அப்படி புட் சைடுல செக் பண்ணுங்க, அங்க என்ன நடக்குது? அங்க இருக்கிற ஏடிஎம் புட் ஆப்ஷன்ல பை நடக்குது, ஆனா ஓடிஎம்ல என்ன இருக்கு? அங்க செல்லிங் பண்றாங்க. சரிங்களா? அதான் ஐடிஎம்ல நடக்குது, அங்க பை நடக்குது. அப்ப இது என்ன அர்த்தம்? ஆக்சுவலா ஒரு அரண் மாதிரி டாப் அண்ட் பாட்டத்துல பொசிஷன் அவங்க வைக்கிறாங்க. அப்ப இது என்ன மார்க்கெட்? இது ஆக்சுவலாங்க இது கிளியர் சைடுவேஸ். ஆமா, கரெக்ட்டுங்க சார். அதாவது எப்படின்னா அவங்களுக்கு வந்து டெசிஷன் வந்து எந்த சைடு மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூஷனுக்கு கிளியரா தெரியல. சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க? அவங்க போத் சைட்ஸ் வந்து காலையும் பை பண்றாங்க, அடுத்து காலையும் செல் எடுக்கிறாங்க, அடுத்து புட் ஆப்ஷன் பை இருக்கு, புட் ஆப்ஷன் செல் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி மிக்ஸ்டப்பா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம்? நம்ம பொசிஷன் ஆப்ஷன் பையர் பொசிஷன் எடுக்க கூடாது. ஏன்னா இது யாரோட மார்க்கெட்? ஆப்ஷன் செல்லர்ஸோட மார்க்கெட். நீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். எப்படி பொசிஷன் எடுக்கிறாங்களோ அதை வச்சுதான் மூவ்மெண்ட் நடக்கும். சரிங்களா? அவங்க செட் பண்றதுதான் ட்ரெண்ட். அப்ப பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த சைட் பொசிஷன் வைக்கிறாங்க அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க? அதுக்கு எம்எஸ்சி டூல் இருக்கு. சரிங்களா? அந்த டூல்ல நம்ம என்ன பண்றோம்? ஒரு சைடு கிரீன், ஒரு சைடு ரெட். நம்ம கால் சைடு ஃபுல்லா கிரீன் இருந்து நமக்கு புட் சைடு ஃபுல்லா ரெட் இருந்துச்சுன்னா அது புல்லிஷ் மார்க்கெட். இதுவே நமக்கு வந்து புட் சைடு ஃபுல்லா கிரீன், அதாவது புட் சைடு சொல்லக்கூடிய இங்க பாருங்க, இந்த பிகி ட்ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கக்கூடிய டாட்ஸ், இந்த இதுல இருக்கக்கூடிய 5மே நமக்கு கிரீன் இருந்துச்சுன்னா அங்க என்ன பண்ணிருக்காங்க? 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் பை எடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இதே மாதிரி பாருங்க, நம்ம கால் சைடு ஃபுல்லா நமக்கு ரெட் இருந்துச்சுன்னா அப்ப வந்து பெரிஷ் மார்க்கெட், அப்ப ஃபால் ஆகும்னு அர்த்தம். இதுவே நமக்கு இங்க இருக்கக்கூடிய கால் ட்ரெண்ட்லயும் கிரீன் இருக்கு 5மே, அடுத்து வந்து புட் ட்ரெண்டும் கிரீன் இருந்தா என்ன மார்க்கெட் அதுங்க? Volatility. கரெக்ட், அது வாலடைல் மார்க்கெட். ஓகே பாருங்க, இப்ப கால் ட்ரெண்ட் 5மே கிரீன் இருக்கு, அது புட் ட்ரெண்ட் 5மே கிரீன் இருக்கு, என்ன மார்க்கெட்? அது வாலடைல் மார்க்கெட். இது எப்ப நடக்கும்னா நமக்கு வந்து மார்க்கெட் அக்ரெசிவ் ஃபால் ஆயிட்டு இருக்கும், அப்படியே டக்குன்னு மார்க்கெட் திரும்ப பாத்தீங்களா அந்த ஜோன்ல நடக்கிறது வாலடைல் மார்க்கெட். இது வந்து எதுக்காக நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது அங்க ஒரு ஈவென்ட் வரப்போகுது, ஓகேங்களா,
அந்த மாதிரி இப்போ ஈவன் ஆர்பிஐ நியூஸ் வருது கரெக்டுங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ரெப்போ ரேட் கட் ஆகிறப்போ, இல்லை அமெரிக்காவில் ஏதாவது அங்கே ட்ரம்ப் எலெக்ஷன் வரப்போகுது, இல்லை இந்தியன் எலெக்ஷன் வரப்போகுது, இந்த மாதிரி ஹை நியூஸஸ் வருது பார்த்தீங்களா, அப்போ ரெண்டு சைடுமே கிரீன் இருக்கும். இப்போ ரெண்டு சைடு கிரீன் இருக்குன்னா அவங்களுக்கு நமக்கு வந்து பிக் ட்ரேடர்ஸ் பாயிண்ட்ல இருந்து பாருங்க, ரெண்டு சைடுமே பை எடுத்திருக்காங்க. எதுக்காக பை எடுத்திருக்காங்க? ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது, ஆனா எந்த சைடு வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டை டிரைவ் பண்றது வந்து இந்த நியூஸஸ், சரிங்களா? அதாவது மார்க்கெட் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நியூஸ் விடுறாங்க பாத்தீங்களா, அதுல என்ன ஆகும், நமக்கு அந்த நியூஸ்னால மார்க்கெட் ஏறவும் செய்யும், இறங்கவும் செய்யும். நேத்து வந்த இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் என்ன இருக்குங்க, நம்ம 2.5 அவங்க எதிர்பார்த்தது, அவங்க என்ன வந்திருக்கு 6.7 வந்திருக்கு. அப்போ அதிகப்படியா வந்தங்காட்டி இன்னைக்கு மார்க்கெட் புல்லிஷா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில பேர் பை எடுக்க, இவங்க ஆக்சுவலா வந்து இன்ஸ்டிடியூஷன் பூரா செல் பண்ணி வச்சிருக்காங்க. எதுங்க, ஆப்போசிட்ல கால் ஆப்ஷன், அவங்க ஃபுல்லா புட் ஆப்ஷன் பை பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் சிக்னலால மார்க்கெட் எனக்கு மூவ்மெண்ட் ஆகல, ரெண்டு சைடும் பிரீமியம் கரையுது. கரெக்ட்டுங்களா? இதை நீங்க நீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்ப இதெல்லாம் எப்படி தெரியுது, நமக்கு நீட்டா நம்ம எம்எஸ்சி பார்த்தாவே கிளியரா தெரியுது. ஒரு சைடு கிரீன், ஒரு சைடு ரெட் இருந்தா மட்டும்தான் நம்ம அட்டன் பண்றோம், சரிங்களா? இப்ப நம்ம கால் சைடுல கிரீன் இருந்துச்சுன்னா அடுத்து புட் சைடு செக் பண்ணுங்க, அந்த சைடு ரெட் இருந்தா என்ன பண்றோம், நம்ம கால் சைடு மட்டும் என்ட்ரி பண்ணுங்க. ஆக்சுவலா மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு நமக்கு இருக்கிறது ரெண்டே பொருள் தான், கரெக்ட்டுங்களா? என்ன இருக்குங்க, ஒன்னு கால் ஆப்ஷன், ஒன்னு புட் ஆப்ஷன். புரியுதுங்களா? இதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஃப்ரூட் ஷாப் போய் பாருங்க, எத்தனை வகையான ஃப்ரூட்ஸ் இருக்கு, எத்தனை வகையான ரேட்ஸ் மாறிட்டே இருக்கு, கரெக்ட்டுங்களா? நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு காம்ப்ளிகேட்டட், பட் இது எவ்வளவு ரொம்ப சிம்பிளா இருக்கு. சிம்பிளா ரெண்டே விஷயம் தான், என்ன இருக்குங்க, ஒன்னு கால் ஆப்ஷன், அடுத்து புட் ஆப்ஷன். இந்த ரெண்டுல இன்னைக்கு எது மூவ்மெண்ட் ஆகும் தெரிஞ்சா அதை எடுத்து ப்ராஃபிட் பண்ண போறோம், அவ்வளவுதான் விஷயமா. புரியுதுங்களா? அப்ப அது மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அது பெரிய ட்ரேடர்ஸ் கையில மட்டும்தான் இருக்குது. நம்ம போடுற ஆர்டருக்கு அங்க என்ன நடக்காதுங்க, ஒரு பாயிண்ட் கூட மூவ்மெண்ட் ஆகாது, கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த பெரிய ட்ரேடர்ஸ் எடுக்கக்கூடிய பொசிஷன்ல மட்டும்தான் என்ன ஆகுங்க, உள்ள மார்க்கெட்டை நகர்த்தக்கூடிய அளவுக்கு பொசிஷன் எடுப்பாங்க. அதனாலதான் மார்க்கெட் மொமெண்டம் ஆகுது, சரிங்களா? அப்ப என்ன பண்றோம், அவங்க பொசிஷனை டீகோட் பண்றோம். இன்னைக்கு காலையில இருந்தே சைட்வேஸ் இருக்கு, கரெக்ட். இன்னைக்கு நேத்து ஆக்சுவலா வந்து புட் சைடு வச்சிருந்தாங்க, இன்னைக்கு காலையில அழகா ஃபாலோ ஆச்சு. அங்க வந்து புட் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட 80 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் கீழே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது, கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது மூவ்மெண்ட் ஆச்சா? ஒன்ஸ் அவங்க சைட்வேஸ் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது மூவ்மெண்ட் ஆச்சுங்களா? எதுவும் மூவ்மெண்ட் ஆகல, கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன நடக்குது, நமக்கு ஆல் சைடு மூவ்மெண்ட் ஆகுது, அடுத்து புட் சைடு மூவ்மெண்ட் ஆகுது. இதுதான் சைட்வேஸ் மார்க்கெட். அந்த புட் ஆப்ஷன் ஒரு தடவை 65 ரூபா வரைக்கும் போயிட்டு வந்துச்சு பாத்தீங்களா, அப்ப என்ன ஆச்சு, அங்க ஒரு சைடு ஒரு ஸ்விங் போயிட்டு திரும்ப சைட்வேஸ்க்கு வருது, கரெக்ட்டுங்களா? அப்ப இது என்ன பண்ணும், இது எம்எஸ்சில நீட்டா சொல்லிட்டாங்க, கரெக்ட்டுங்களா? இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட், இன்னைக்கு ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம், பிகினர்ஸ் இந்த மாதிரி செட்டப் வரப்ப கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க, சரிங்களா? நம்ம சைட்வேஸ் அண்ட் அடுத்து வாலட்டைல் மார்க்கெட், இந்த ரெண்டுமே பிகினர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு எப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட் வருதோ, வாரத்துக்கு ஒரு நாள் வந்தாலும் போதும், சரிங்களா? என்ன பண்றீங்க, அழகா நம்ம எப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட் வருதோ அப்ப மட்டும் எடுத்துட்டு நீங்க 10% டார்கெட்ல வெளியே வந்துருங்க, சரிங்களா? ஏன்னா ஆப்ஷன் பையர் பொறுத்தளவுக்கு 10% செட் பண்ணாதான் லாங் டேர்ம்ல ஜெயிக்க முடியும், சரிங்களா? இப்ப இது என்ன பண்ணிட்டோம்னா இந்த புது அப்டேட்ல இங்க பாருங்க, இந்த டாப்லயே பாத்தீங்கன்னா மல்டி ட்ரெண்ட் அடுத்து மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படின்னு ரெண்டு புது அப்டேட் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இப்ப இதுக்குள்ள கூட இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஃபுல்லா இருக்குன்னா ஜஸ்ட் இங்க மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு என்ன பண்ணலாங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் செக் பண்ணுங்க. இப்ப மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன இருக்குங்க, மிக்சர். ஓகேங்களா? அதான் என்ன சார், பண்றோம், பட் சார் இப்போ ஆனா வந்து புல்லிஷா ஒன் சைடுல போகுது பாருங்க, அந்த 0 ஹீரோ மாதிரி மேல போயிட்டு இருக்கு. எப்படிங்க சார்? இப்போ 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 கரண்ட் ட்ரெண்ட் சொல்றேன், இப்போ பாருங்க மேல போயிட்டு இருக்கு. ஐ மீன் கால் சைடு பொசிஷன் வந்து 7ல இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 32 33 கிட்ட போயிடுச்சு. கரெக்ட். அது வந்து நம்ம ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸுங்க சார். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க வந்து இந்த விக்ஸ் அண்ட் எக்ஸ்ஆர்பி எனேபிள் பண்ணணும். இங்க இருக்கு இல்லைங்களா சார், இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா விக்ஸ் எக்ஸ்ஆர்பி ஷோர் என்ட்ரி கொடுத்துருப்போம். நீங்க ஹீரோ ஜீரோ ட்ரேட் அப்படிங்கிறது இப்ப சப்போஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்லைங்களா, அப்ப கால் அண்ட் புட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரீமா பாட்டம் அவுட் ஆயிருக்கும். அப்போ அது வந்து எக்ஸ்ட்ரீமா டிகே நடந்திருக்கான்னு செக் பண்றது எதை யூஸ் பண்றோங்க, இங்க இருக்கிற விக்ஸ் அண்ட் எக்ஸ்ஆர்பி. ஆனா இது என்ன இருக்குன்னா எக்ஸ்ஆர்பி இங்க பாருங்க, இப்ப இந்த பாட்டம் அவுட் ஆச்சு பாருங்க, அதுக்கப்புறம் தான் மூமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? பட் இதெல்லாம் என்னன்னா ரிஸ்கானது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் கிடையாது, சரிங்க, வாலட்டைல் செட்டப். டக்குன்னு ஏறிட்டு நம்ம கீழே ஃபால் ஆகிறதுக்கும் சான்ஸ் அதிகமா இருக்கு, சரிங்களா? இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், லாட்ஸை நீங்க கம்மி பண்ணிக்கங்க, ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்சி நம்ம பார்த்தோம், கரெக்ட்டுங்களா? இனி அடுத்து என்ன பார்க்க போறோம், ஒரு இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் எஸ்டிஆர். இப்போ நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சிருச்சு, கரெக்ட்டுங்களா? அடுத்து என்ன பண்றோம், எந்த பாயிண்ட்ல என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோங்க,
இந்த எஸ்டிஆர் இண்டிகேட்டர். எப்பவுமே எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆகுது பாத்தீங்களா, இந்த கிராஸ் ஓவர் ஆகிற பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓகேங்களா? ஓகே பாருங்க. இப்போ சிம்பிளா இந்த 3 மெத்தட்ஸ் பார்த்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னாங்க, இப்போ இன்னைக்கு ஈவினிங் நமக்கு வந்து அது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப நமக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு எப்படி பொசிஷன் செட் பண்ணியிருக்காங்கன்னு. கரெக்ட்டுங்களா? அப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்குன்னு என்ன பண்றோம், அடுத்த நாள் காலையில சேம் சைடு ஓப்பனிங்னா இமிடியேட்டா பொசிஷன் எடுக்கிறோம். ஓகேங்களா? எடுத்துட்டு எவ்வளவு டார்கெட் வைக்கிறோங்க, அங்க 10%. இதுவே ஆப்போசிட் ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ நேத்து என்ன செட் பண்ணாங்க, நேத்து வந்து பீரிஷ் மார்க்கெட். ஓகேங்களா? இன்னைக்கு காலையில என்ன ஆச்சு, அங்கிருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. என்ன ஆகுதுங்க, அங்கிருந்து மார்க்கெட் நமக்கு வந்து புட்ஸ்ல மொமெண்டம் இருந்தது, ஆனா எஸ்டிஆர் இண்டிகேட்டர் அங்க சப்போர்ட் பண்ணல. கரெக்ட்டுங்களா? அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிளியரா இப்போ வந்து பீரிஷ்னா மார்க்கெட் சேம் சைடுல எஸ்டிஆர் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆச்சுன்னா இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் என்ட்ரி நீங்க எடுக்கலாம். ஆப்போசிட்ல ஓப்பன் ஆகுது என்ன பண்ணக்கூடாது, அங்க வந்து இமிடியேட் எடுக்க வேண்டாம், வெயிட் பண்ணி எஸ்டிஆர் கிராஸ் ஆவர் வரைக்கும் வந்துட்டு அங்க என்ட்ரி பண்ணுங்க. சரிங்களா? என்ட்ரி எடுத்தது 10% டார்கெட், ரீசன்ட் லோ ஸ்டாப் லாஸ். ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ரிஸ்க் இருக்கும். சரிங்களா? அந்த ரிஸ்க்கை நம்ம கண்ட்ரோல் பண்றோம். எப்படி கண்ட்ரோல் பண்றோம், ரீசன்ட் லோக்கு எஸ்எல் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அந்த பிரைஸ் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க என்ட்ரி பண்றீங்களோ அதே பிரைஸை எஸ்எல் வச்சுக்கோங்க. ஓகே பாருங்க, இந்த கிராஸ் ஓவர் ஆகுது பாத்தீங்களா, பாருங்க இப்போ ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது இல்லைங்க, இப்போ இந்த கிராஸ் ஓவர் ஆயிருக்கு பாருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இப்போ இந்த புட் ஆப்ஷன் எவ்வளவு இருக்குங்க, 25 ரூபாயில இருக்கு. 20 இப்போ போயிட்டு இருக்கு, 20 ரூபா போயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகேங்களா? இப்போ சொன்ன வரைக்கும் டவுட் இருந்தா கேட்கலாம். சார் ஹீரோ ஜீரோ ட்ரேட் அடிக்கடி காட்டுது. அப்பனா நம்ம எக்ஸ்ஆர்பி மேல இருந்தா ஜீரோக்கு மேல எபோவ் இருந்தா. ஓகே சார், அதாவது என்ன அப்படின்னாங்க சார், இப்போ ஹீரோ ஜீரோ ட்ரேட் அப்படிங்கிறதுங்க ஆக்சுவலாக காமா பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க சார். அதுதான் வந்து ஹீரோ ஜீரோ ட்ரேட் நம்ம யூஸ் பண்றோங்க. இப்போ காமா பிளாஸ்ட்ங்கிறது நார்மலா என்ன ஆகுன்னா, அந்த பிரைஸ் கம்ப்ரஸ் ஆயிட்டு ஒரு சைடு மூவ்மெண்ட் ஆகும். சரி, அது வந்து காமா பிளாஸ்ட். நம்ம நம்ம ஆப்ஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது காமா பிளஸ் வேகா பிளாஸ்ட். சரிங்களா? ஓகே, ஒரே நிமிஷம் சார். ஓகே பாருங்க, இப்போ இங்க என்னன்னு இங்க வந்து 2 இண்டிகேட்டர் இருக்கு இல்லைங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஆர்பின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த இண்டிகேட்டர். அடுத்து வந்து பிக்ஸ். இப்போ ரெண்டுமே நமக்கு பாட்டம் அவுட் ஆகிறப்ப என்ன ஆகுனா, அந்த பிரைஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் லோ பிரைஸ்ல இருக்கும். சரிங்களா? அங்கிருந்து என்ன ஆகுனா, இப்போ எக்ஸ்ட்ரீம் லோ பிரைஸ் இப்போ 6 ரூபாய் 7 ரூபாய்னு வச்சுக்கலாம். அங்கிருந்து திடீர்னு என்ன 30 ரூபா 40 ரூபா மொமெண்டம் நடக்கும். அதை எப்படி ஃபைன் பண்றது, நமக்கு எப்போ வந்து எக்ஸ்ஆர்பி ஜீரோ வருதோ, விக்ஸ் வந்து பாட்டம் அவுட் ஆகுதோ அப்பதான் அந்த மொமெண்டம் வரும். நார்மலாவே ஹீரோ ஜீரோ ட்ரேட் பாசிபிள்னு காட்டுது எக்ஸ்ஆர்பி. அதான் சார், இது வந்து எப்பெல்லாம் லோ வருதோ அப்போ வருங்க சார். ஓ, அப்பெல்லாம் வருமா? ஓகே ஓகே. வரும். இங்க இருக்கு, நார்மல் டேஸ்லயும் வருது, வீக்கெண்ட் இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட்லயும் வருது. அதுதான் இது நார்மலா எல்லா நாளுமே வரும் ஆக்சுவலாங்க. ஹீரோ ஜீரோனா வீக்கெண்ட்ல எக்ஸ்பைரி டேட் மட்டும் வரும்னு நினைச்சிருக்கேன். இல்ல, அப்ப இது நம்ம எல்லா நாளுமே வரும். ஹீரோ ஜீரோ எல்லா நாளும் வரும். இன்னைக்கு மார்னிங் ஒரு 10:30 கிட்ட வந்துச்சு. 10:30 something கிட்ட நான் ட்ரை பண்ணேன், சக்சஸ் ஆச்சு. ட்ரேட் சக்சஸ் ஆச்சு. அருமை அருமை, சூப்பர் சார். சார் இப்போ எஸ்டிஆர் வந்து பாருங்களேன் சார், இன்னைக்கு மார்னிங் ஹலோ கேக்குதா? எஸ் சார், எஸ். எஸ்டிஆர் பாருங்களா, மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2-3 வாட்டி கிராஸ் ஓவர் ஆகுது. நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், பட் அப்புறம் அகைன் கிராஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துட்டு எக்ஸிட் ஆகிட்டு அப்படி போற மாதிரி இருக்குல்ல, அப்போ நம்மளுடைய என்ட்ரி வந்து க்ளோஸ் பண்றோம்ல, அது சொல்ல வரேன். இங்க பாருங்க மார்னிங்ல. ஓகே, புரியுதுங்க. அதான் விஷயம் சார். நமக்கு வந்து மார்க்கெட் சைடு வேஸ்னு எதுக்கு என்ட்ரி பண்றோங்க சார்? நமக்கு இந்த மார்க்கெட் சைடு வேஸ் இருக்கிறது எப்போ தெரிஞ்சது ஆக்சுவலாங்க சார்? இது எம்எஸ்சி பார்க்கும்போதே தெரிஞ்சிருது. அவ்வளவு நம்ம காலையிலேயே பாத்தீங்கன்னா 9:30க்குள்ளேயே அந்த மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஃபுல்லா நமக்கு தெரிஞ்சது. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்மளால வந்து ஃபர்ஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்லயே மார்க்கெட்டோட டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. கரெக்ட்டுங்களா? அப்ப சைட் வேஸ் அப்படின்னா அந்த நம்ம டேஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆமா.
பாருங்க இந்த எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா சார் மினிமம் 3 தடவைக்கு மேல கிராஸ் ஓவர் ஆச்சு அப்படின்னா மோஸ்ட்லி ஃபுல் டே எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட்வேஸா தான் இருக்குங்க. அதாவது இந்த எஸ்டிஆர் வந்து அந்த வித்தின் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் 1 ஹவருக்குள்ள பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் 1 செகண்ட் 2 3 4 அப்படின்னு அது கிராஸ் ஓவர் ஆனாவே அங்க அல்கோ ஆக்டிவிட்டி ஹையரா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? எஸ் சார். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? போன வாரத்துல எனக்கு வந்து எம்எஸ்சி செக் பண்ணும்போது சரிங்க சார். சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். சார் இப்போ லாஸ்ட் வீக்ல எம்எஸ்சி செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஐ மீன் ஒரு சைடு வந்து நம்ம பார்த்த மாதிரி சொல்ற மாதிரி வந்து ஐ மீன் பேரிஷ் தான் காமிச்சது. அது ஆக்சுவலாக ஒரு சைடு ஃபுல்லாகவே ரெட்டாகவும் ஒரு சைடில் வந்து க்ரீனாகவும் அதை பேஸ் பண்ணி நான் 90ல என்ட்ரி எடுத்தேன். உடனே ஆல் ஆஃப் சடனாக மாறிடுது. ஏன் அந்த எம்எஸ்சி உடனே? ஓகே, இது வந்து எம்எஸ் வந்து இப்போ ரெண்டு ஒரு சைடு கிரீன் ஒரு சைடு ரெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். அப்போ எஸ்டிஆர் செக் பண்ணுங்க. எஸ்டிஆர்ல கிராஸ் ஓவர் என்ட்ரி எடுங்க. சரிங்க, நீங்க லேட்டா என்ட்ரி பண்ணீங்கன்னா அது ஏற்கனவே அந்த பிரைஸ் ஹை பிரைஸ்ல ஸ்விங் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க அப்ப எம்எஸ்சி பார்த்துட்டு எடுக்க வேணாம். இப்போ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார். இப்போ இந்த கிராஸ் ஓவர்ல புட் சைட் மொமெண்டம் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த மொமெண்டம் முடிஞ்சிட்டு இந்த இடத்துல பாக்குறப்போ எம்எஸ்சி நமக்கு அங்க வந்து புட் சைட்ல இருக்கு அப்படின்னா அங்க நம்ம என்ட்ரி நீங்க வந்து ஹோல்ட் பண்ணவோ அங்க வந்து இந்த இடத்துல நீங்க திரும்ப ரீஎன்ட்ரி பண்றது அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா சார்? நமக்கு பெஸ்ட் பிரைஸ் வரணும். அதுக்காக இந்த பிஓசி கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? இப்போ இந்த இடத்துல 48 அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்காங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்க பை பண்ணிருக்காங்க அல்லது செல் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன நடந்திருக்குது, அங்க மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் அங்க நடந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ அது பையர்ஸ் தான் செல்லர் தான் எப்படி ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்னா எம்எஸ்சி வச்சுதான் நமக்கு இங்க வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ எம்எஸ்சில 25,950 புட் ஆப்ஷன். கரெக்ட்டுங்களா சார்? இப்போ இது வந்து புட் என்ன இருக்கு, கிரீன் இருக்கு அப்படின்னா இந்த பிஓசி யாரோட பிஓசிங்க? செல்லரோட. இல்ல, ஆக்சுவலா அங்க வந்து அங்க ட்ரேட் நடந்திருக்குது. அந்த 48 ரூபாய் அப்படிங்கிறதுல எக்ஸஸா ட்ரேட் நடந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப இருக்கிறதுல வந்து இந்த இடத்துல கிரீன் இருக்கு. ஓகேங்களா சார்? அப்ப என்ன அர்த்தங்க, 25,900 ஆப்ஷன். எஸ், பை பண்ணிருக்காங்க. கரெக்ட், அவ்வளவுதான் விஷயம் சார். அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க 48.95 அப்படிங்கிற அந்த புட் ஆப்ஷனை அங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை எடுத்துட்டாங்க. ஏன்னா இங்க வந்து கீழே கிரீன்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா சார்? இங்க ரெட் வந்ததுனா தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த பைஸ் ட்ராப் ஆயிருக்கு. இப்ப வரைக்கும் அங்க இருக்க பையர் ட்ராப் ஆயிட்டாங்க ஆக்சுவலா. இப்போ இந்த புட் பை ட்ராப்புங்களா ட்ராப் இல்லைங்களா சார்? இது இன்ஸ்டிடியூஷனோட பொசிஷன். சரி, இப்போ 48ல அவங்க பை வச்சிருக்காங்க. இப்போ 22 இருக்கு. அப்ப இன்னொரு 1 மணி நேரத்துக்குள்ள 50 ரூபாய் வரலைன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க ரிஸ்க் தான் இல்லைங்களா? எஸ் சார், எஸ் கரெக்ட். ரிஸ்க். அவ்வளவுதான் சீக்ரெட்டுங்க சார். ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார் அந்த பிஓசி ஷிஃப்ட் பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு மார்னிங் ஒன்று நடந்துச்சுல்ல, பிஓசி ஷிஃப்ட் வச்சு புட்டு சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க. அது எப்படி செக் பண்றது? பிஓசி ஷிஃப்ட்னா என்னது, அது எப்படி பண்ணணும்? ஓகே சார். இப்போ என்னன்னா இப்போ இன்ஸ்டிடியூஷன் பாருங்க இன்னைக்கு சைட்வேஸ்ங்காட்டி பாருங்க எவ்வளவு தடவை ஷிஃப்ட் ஆயிருக்கு பாருங்க சார். இப்போ காலையில இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டே வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா சார்? இப்போ பிஓசி ஷிஃப்ட் எப்படி நம்ம வந்து எப்படி பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் பிஓசினா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பிஓசி அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூஷன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ், அதாவது என்ன வந்து இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ட்ரேடர் மேக்ஸிமம் ஒரு பாயிண்ட்ல ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா சார்? அந்த பாயிண்ட் தான் பிஓசி. எதுக்காக அந்த பாயிண்ட் நமக்கு தெரியணும்னாங்க, இப்போ வந்து நம்ம சப்போஸ் புட் ஆப்ஷன் பை எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம் சார். ஒரு பாயிண்ட்டை தாண்டுச்சுன்னா சல்லுன்னு மேலே போயிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த பாயிண்ட் தான் என்னதுங்க நமக்கு பிஓசி. எதுக்காகனா அந்த பாயிண்ட்டை தாண்டினா அங்க பையர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா சார்? ஏன்னா ஒரே பாயிண்ட் தான் அங்க மேக்ஸிமம் ட்ரேட் நடந்தா என்ன அர்த்தம், அங்க செல்லும் பண்ணியிருக்காங்க பையும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா சார்? அப்ப என்ன அர்த்தம், அந்த இடத்துல பையா செல்லா அப்படிங்கிறது நான் வந்து அங்க ப்ரெடிக்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற எம்எஸ்சி டேபிள் வச்சிருக்கோம் பாருங்க. இப்போ இந்த டேபிள்ல இப்போ வரைக்கும் 25,950 புட் ஆப்ஷன்ல கிரீன் இருக்கு. அப்ப அந்த பிஓசிங்கிறது நமக்கு அங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் பை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அது இறங்கி இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆனா நார்மலா ஜென்ரலா ஐடியா வந்து நம்ம பிஓசிங்கிறது மேக்ஸிமம் ட்ரேட், அந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பாயிண்ட்டுக்கு மேல அந்த பிரைஸ் டிராவல் ஆகிறப்போ அது சப்போர்ட்டா மாறிடும். புரியுங்களா சார்? இப்போ இந்த பாயிண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்படி வர்றோம். இப்போ பாருங்க இப்போ என்ன இருக்குன்னாங்க, இப்போ காலையில இருந்து கால் பிஓசி புட் பிஓசி என்ன இருக்கு, நம்ம காலையில 22:65ல நமக்கு பிஓசி இருக்கு. நமக்கு ஆக்சுவலா பொசிஷனா வந்து நேத்து 57ல இருந்து அப்புறம் இறங்கி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பிஓசிங்கிறது நமக்கு அப்படியே மேல ஷிஃப்ட் ஆயிட்டே போகுது. எப்பவுமே பிஓசி நமக்கு வந்து அப்போர்ட்ல நமக்கு வந்து அங்க நமக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னா அங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா சார்? அதாவது சப்போஸ்
பாருங்க இங்க 22 இருக்கு இல்லைங்களா, 22 அப்புறம் 23 இந்த மாதிரி க்ளோசரா நமக்கு வந்து நம்ம 10%க்குள்ள ஷிஃப்ட் ஆச்சு, அங்க வந்து பை எடுத்திருக்காங்க. அப்ப 23 பை எடுத்துட்டாங்க. அப்ப அங்க இருந்து எவ்வளவு தூரம் போகுதுங்க, 34 அடுத்து 41 வரைக்கும் மொமெண்டம் ஆகுது. இந்த மாதிரி ஹையரா நமக்கு மோர் தென் 10%னா அங்க ப்ராஃபிட் புக் பண்றாங்கன்னு அர்த்தம். சார் ஒரு டவுட், பியூசில கலர் கிரீன் ரெட்னு வருது பாத்தீங்களா, சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமும் இப்போ பாத்தீங்கன்னா 48 rupees ஃபர்ஸ்ட் வந்து கிரீன்ல இருந்தது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்ல இருக்கு. இப்போ அகைன் 22 rupees ரெட் வந்திருக்கு. அது பை பண்ணிருக்காங்களா செல் பண்ணிருக்காங்களான்னு எப்படி சொல்ல முடியும்? ஓகே, நீங்க வந்து இப்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க சார். இந்த பிஓசி அப்வோர்ட்ல ஷிஃப்ட் ஆனா கிரீன்ல காட்டுங்க, டவுன்லோட்ல ஷிஃப்ட் ஆகுதுன்னா அது ரெட்ல காட்டுங்க. ஓகே, ஸ்டேபிளா அப்போனா ஓகே, பிரைஸ்ல இருந்து அப்புக்கு போயிருக்குன்னா கிரீன், பிரைஸ்ல இருந்து டவுன்ல வந்திருக்குன்னா ரெட். ஓகே, ரெட், அவ்வளவுதான். கரெக்ட்டுங்க சார். ஓகேங்களா. இப்போ இந்த பிஓசி நம்ம என்ன பார்த்தோங்க, மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் அங்க மேக்ஸிமம் பொசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க, கரெக்ட்டுங்களா. இப்போ வந்து அங்கிருந்து அந்த பிஓசி நமக்கு சப்போஸ் 20 ரூபான்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ 20 ரூபா இருக்கிற பிஓசி நம்ம திடீர்னு 40 ரூபாய்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆனா என்ன அர்த்தங்க, இந்த பிரைஸ் ஏற்கனவே 20 இருந்து 40 ரூபாய்க்கு போயிருச்சு, கரெக்ட்டுங்களா. அப்ப அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்றாங்கன்னு அர்த்தங்க. புரியுதுங்களா. அப்ப என்ன பண்ணணும், நம்ம 20 ரூபாயில நீங்க அந்த இடத்துல பொசிஷன் எடுத்தீங்கன்னா 40 ரூபா வந்ததுக்கு அப்புறம் நம்மளும் அந்த பொசிஷன்ல இருந்து வெளியே வரணும், அந்த பொசிஷன் வச்சிருக்க கூடாது. புரிஞ்சுங்களா. இதுவே சப்போஸ் அங்க வந்து 40 ரூபா இருக்கு, 40ல இருந்து 20 ரூபா வந்துட்டு பிஓசி ஷிஃப்ட் ஆனா என்ன அர்த்தங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து 40 ரூபா மேல ஷிஃப்ட் ஆகுது. அப்ப மேல ஷிஃப்ட் ஆகுறப்போ அந்த கீழே 20 ரூபாய்க்கு பை பண்ணிருக்காங்க. அப்ப மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் அங்க 20 ரூபாய்க்கு பை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 40 ரூபாய்க்கு ஷிஃப்ட் ஆனா அங்கேயும் மேக்ஸிமம் ட்ரேட் நடக்குது. அப்ப என்ன அர்த்தங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸோட எஸ்எல்ஐ ஹிட் பண்ணிட்டு பையர்ஸ் பொசிஷன்ல அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்க. அதுதான் ஷிஃப்ட் ஆகுது மேல. இதே டவுன்வர்ட் ஷிஃப்ட் ஆனா என்ன அர்த்தங்க, செல்லர் அக்ரெசிவா செல் பண்றாங்கன்னு அர்த்தங்க. சார் இப்போ 0 காட்டுது சார், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அந்த 68ல இருந்து 40 போயிருக்கு. அப்ப அது மீனிங் வந்து இறங்கி இருக்கு. அந்த பிஓசி புட்டு பிஓசி 68ல இருந்து 40 போச்சு. பாசிபிள் காட்டு இல்ல. அதான் இப்ப நம்ம ஹீரோ ஜீரோக்கு ரெண்டுமே வரணுங்க சார். இப்ப இருக்கு லோ வாலட்டில் இருக்கு, அடுத்து ஹீரோ ஜீரோ பாசிபிள். அப்படி என்ன அர்த்தங்க, இப்போ வந்து மார்க்கெட் திரும்ப இருக்கு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்க வந்து புட் சைட்லயும் பொசிஷன் எடுக்கலாம். சரிங்களா சார். ஓகே, அது எப்படி டிசைட் பண்றோம் சார்? நான் ஓகே, இதுல வந்து எவ்வளவு பையர்ஸ் இருக்காங்க சார். இப்போ இதுல வந்து கால் ட்ரெண்ட்ல வந்து நம்ம 2 கிரீன் இருக்கு, 3 ரெட் இருக்கு, கரெக்ட்டுங்களா சார். இதே வந்து புட் ட்ரெண்ட்ல 2 நம்ம 2 ரெட் இருக்கு, 3 ஸ்ட்ரைக்ஸ்ல கிரீன் இருக்கு. இப்ப இருக்கிற அட் த மணில கிரீன் இருக்கு. அப்ப வந்து எது ப்ரிஃபரா பண்ணுவீங்க சார்? அட் த மணி. அவ்வளவுதான், புட் சைடு பை, அவ்வளவுதான். நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க, புட் சைடு பாருங்க என்ன இருக்குங்க சார், புட் ரைஸ். அப்ப என்ன பண்றீங்க, இப்ப நீங்க எடுத்துறீங்க அப்படின்னா இப்போ இருக்க ஒரு நம்ம ஒரு 18 ரூபா 19 ரூபாய் இருக்குங்க. இப்ப நீங்க 10 ரூபாய் எடுத்தா ரீசன்ட் லோ. ஓகே, ஸ்டாப் லாஸ். நீங்க அத ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க வந்து இப்ப எடுக்கலாம். சரிங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட். எதுக்கான எல்லா ட்ரேட்லயும் ரிஸ்க் இருக்கு, சரிங்களா. அந்த ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்றோம். நமக்கு ஸ்டாப் லாஸே அடிக்கூடாதுன்னு எப்படி ட்ரேட் பண்றதுங்க சார்? அப்படி இருக்காது. நமக்கு என்ன பண்றோம்னா, இப்ப நீங்க 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, அதுல 7 ட்ரேட் நமக்கு வந்து நம்ம டைரக்டா 10% புக் ஆகுது. மீதி 3 எஸ்எல்ஐட் அடிச்சா அங்க என்ன பண்ணலாம், அதை வந்து அது மார்க்கெட் கொடுத்தாகணும். புரியுதுங்களா சார். அதை நம்ம வச்சுட்டு அதை பேர் பண்ணிட்டு நீங்க எடுங்க. சரிங்களா. ஓகே சார். இப்ப வந்து பாருங்க, இப்ப இந்த பிஓசி பார்த்த இல்லைங்களா, அடுத்து இம்பார்ட்டன்டா பாருங்க. சில சமயம் 2 இதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்க டவுன் வேர்ல்ட்ல ஷிஃப்ட் ஆகும். பாருங்க இந்த இடத்துல பாருங்க, இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி டவுன்ல ஷிஃப்ட் ஆகிறப்ப என்ன நடக்குதுன்னா, ஸ்ட்ராடல் செல்லர்ஸை ட்ராப் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே நமக்கு வந்து டவுன்வர்ல்டு ஷிஃப்ட் ஆகுது. சரிங்களா. அப்ப என்ன ஆகுது, இங்க வந்து நம்ம கால் சைடுல கூடிய செல்லர்ஸையும் அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க, அடுத்து புட் சைடு செல்லரும் ட்ராப் ஆயிட்டாங்க இந்த நேரத்துல. ஏன்னா 2 பேரும் என்ன பண்றாங்க, ஸ்ட்ராடல் எக்ஸஸ் செல் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்ட்ராடல் ஏதோ ஒரு சைடு பாருங்க, அடுத்து என்ன நடக்குது, 2 சைடுமே அந்த பியூ ஷிஃப்ட் ஆகுது. அப்ப என்ன, கால் சைடு மூவ்மெண்ட் ஆகுது, அடுத்து புட் சைடு மூவ்மெண்ட் ஆகுது. சரிங்களா. அடுத்து பாரு, இங்க ஒரு தடவை ட்ராப் நடக்குது பாரு. இங்கே பார்த்தா நமக்கு 11 மணி, அதாவது பாருங்க உங்களுக்கு 12 மணிக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து டவுன்வர்ல்ல, அதாவது கால் சைடுல இருக்கிற பிஓசி நமக்கு வந்து டவுன்வர்ல்ல ஷிஃப்ட் ஆகுது. அப்ப என்ன அர்த்தங்க, அங்க என்ன பண்றாங்க, அங்க வந்து கால் செல்லர்ஸ் அக்ரெசிவா செல் பண்றாங்க. அதே மாதிரி என்ன நடக்குதுங்க, அங்க இருக்க புட் செல்லர்ஸும் அந்த சைடு நமக்கு செல் பண்றாங்க. சரிங்களா. இன்னைக்கு மார்க்கெட் செல்லர் மார்க்கெட், நம்ம சைடு வேஸ்னா என்னதுங்க சொல்லுங்க, அங்க 2 சைடு செல் பண்றாங்க. அதுதான் நமக்கு இது இண்டிகேட் பண்ணுதுங்க. இங்க இருக்க பிஓசி அதே தான் சொல்லுது இல்லைங்களா. புரியுதுங்களா. அந்த செல்லரை ட்ராப் பண்ணி நடக்குதுன்னா ஆப்போசிட்ல மூவ்மெண்ட் ஆகுது. ஒன்ஸ் 2 பேரும் இங்க 2 சைடு செல் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து என்ன ஆகுது, திடீர்னு பார்த்தா மார்க்கெட் புட் சைடு மூவ்மெண்ட் ஆகுது, அடுத்து கால் சைடு மூவ்மெண்ட் ஆகுது. இப்போ இந்த 11 ரூபா இருந்துச்சு பாத்தீங்களா, இந்த 11 ரூபா இருந்துட்டு 13 ரூபா வருது.
பாருங்க இந்த 11 ரூபா நமக்கு 40 ரூபா இருந்த கால் ஆப்ஷன் பிஓசி ஆட்டோமேட்டிக்கா 11 ரூபா வருது. அடுத்து திரும்ப 11, அடுத்து என்ன ஆகுதுங்க, அங்கிருந்து 13 ரூபாய்க்கு ஷிஃப்ட் ஆகுது, அப்போல ஷிஃப்ட் ஆகுது. அப்ப என்ன நடக்குது, அங்கிருந்து மார்க்கெட் நம்ம 25 ரூபா வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இந்த பிஓசி ஷிஃப்ட் அப்படிங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, இந்த பெரிய பையர்ஸ் இந்த பொசிஷனை என்ன பண்றாங்க, பை செல் பண்றதா. சரிங்களா? அந்த பிஓசி சப்போஸ் நான் வந்து அப்வோர்ட்ல ஷிஃப்ட் ஆனா அங்க ப்ராஃபிட் புக் பண்றாங்க, டவுன்வர்டு ஷிஃப்ட் ஆனா செல்லர் அக்ரெசிவா செல் பண்றாங்க. நீங்க செல்லர் பாயிண்ட்ல தான் பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த 62ல இருந்து 48க்கு ஷிஃப்ட் ஆனா என்ன அர்த்தங்க? புட் பையர்ஸ் வந்து செல் பண்றாங்களா? கரெக்ட். இங்க வந்து அதாவது புட் செல்லர்ஸ் அக்ரெசிவா செல் புட் பையர் பத்தி இங்க பேசலீங்க. டவுன்வர்ட்ல ஷிஃப்ட் ஆனா, அதாவது டவுன்வர்ட்ல ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன அர்த்தம் அங்கங்க? அங்க வந்து செல்லர்ஸ் அக்ரெசிவா செல் பண்றாங்க. அப்ப புட்ட செல் பண்றாங்கன்னா கால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மீனிங்கா? கால் சைடே யோசனை பண்ணக்கூடாதுங்க. இப்ப நமக்கு தேவை என்ன லாஜிக் ஆக்சுவலாங்க, நம்ம கால் மூவ்மெண்ட் ஆகுமா புட் மூவ்மெண்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் எம்எஸ் இருக்கு இல்லைங்களா? இல்ல புட்டு செல்லிங் அப்படின்னா அந்த புட்டு இப்போ புட்டு பையிங்னா மீனிங் புரியுது, புட் செல்லிங்னா அது என்ன? இப்போ இப்ப இந்த புட் ஆப்ஷன் 25 ரூபா போயிருக்கு, 24 ரூபா 25 ரூபா. நீங்க செக் பண்ணி எடுத்தீங்களா யாராவது? நம்ம கீழே 19 ரூபால இருந்து 25 ரூபா வந்திருக்குங்க. இல்ல சார், 11 ரூபாயில இருந்து மூவ் பண்ணும்போது நான் பார்த்தேன். பட் ஆனா எடுக்கல. 26 ரூபா பட் ஜஸ்ட் வாட்சிங். ஓகே. இப்போ வந்து 26 ரூபா ஜஸ்ட் வந்து வாட்சிங், ஜஸ்ட் வாட்சிங். ஓகே ஓகே நைஸ். ஆல்ரெடி கிரீன்ல இருக்கும். சரி, இன்னொரு ரெண்டு போவேணான்னு ஒரு தேவையில்லை. சார் இந்த க்ரூட் ஆயில் பாத்தீங்கன்னா, ஹலோ சார், ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ 28 ரூபா இருக்கு. ஓகே 29ங்க. ஓகே, இது எப்படி நமக்கு தெரிஞ்சதுங்க சார்? ஹீரோ ஜீரோ பாசிபிள்னு காட்டுச்சு, விக்ஸ் அவ்வளவுதான். லோ வந்துச்சு, லோ வால்டிலிட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி பார்த்தோம், மேல அப்சைட்ல இருந்துச்சு. அவ்வளவுதாங்க சார். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சதுங்க, நமக்கு வந்து எக்ஸ்ஆர்பி ஹீரோ ஜீரோ ரெடி அப்படின்னு காட்டிருச்சு. கரெக்ட்டுங்களா சார்? அப்போ வந்து என்ன நடக்குது அந்த இடத்துலங்க, மேக்ஸிமம் வந்து செல் பண்ணிட்டாங்க. இப்போ லைவா தான் நம்ம பார்த்தோங்க. கரெக்ட்டுங்களா சார்? இப்போ லைவா நம்ம பார்க்குறோம். என்ன பார்த்தோங்க, அங்க வந்து ஹீரோ ஜீரோ ரெடின்னு வந்ததுக்கு என்ன நடந்திருக்குது, அங்க புட் சைட் மொமெண்டம் நடக்குது. அப்ப இந்த இன்சைட் இன்ஃபர்மேஷன் எப்படி தெரியுது நமக்குங்க, நமக்கு எம்எஸ்சி டேபிள் 25,950 புட் ஆப்ஷன்ல பையர்ஸ் இருக்காங்க. அப்ப அதே மாதிரி நம்ம என்ன நடக்குதுங்க, அங்க எஸ்டிஆர் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதுக்கு டபுள் சைடு எடுக்க வேண்டியது இல்லை, ஒன் சைட் புட் ஆப்ஷன் எடுத்தாவே கரெக்டா இருக்கும். நம்ம வந்து நமக்கு கிட்டத்தட்ட 28 ரூபா, நமக்கு கிட்டத்தட்ட 19ல இருந்து 28ங்கிறது 50% மொமெண்டமா இருக்கு. கரெக்ட்டுங்களா? இதுல நமக்கு என்ன தேவை, அங்கிருந்து நமக்கு 10% தான் தேவை. ஓகேங்களா சார்? ஓகேப்பா, அடுத்து பிஓசிக்கு வரலாம். சார் டிஎஸ்ஆர்டி கீழ அந்த லைன் ஜீரோ கீழ இருந்தோ புட் ஆப்ஷன் எடுக்கலாம், மேல இருந்தோ கால் ஆப்ஷன் எடுக்கலாம், அப்படிதானே சொல்லிருக்கீங்க? ஓகே, நம்ம டிஎஸ்டிஆர் பொறுத்தளவுக்கு நம்ம டைரக்ட் ட்ரெண்ட் நமக்கு சொல்லுங்க சார். அதான் வந்து எப்படி நிஃப்டி மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறது டிஎஸ்டிஆர். அது ஒரு ஸ்கேல்பர்ஸ்க்கான இண்டிகேட்டர். அது உங்களுக்கு நான் கடைசி என்னன்னு சொல்றேன். சரிங்களா சார்? ஓகே. இப்போ இந்த பிஓசி மட்டும் கம்ப்ளீட் பண்ணலாங்க. ஆக்சுவலி இன்னொரு கிளைண்ட் கேட்டிருந்தாரு, அதுக்குள்ள புட் ஆப்ஷன் மூவ்மெண்ட் ஆச்சு, அதை பத்தி சொல்லிட்டோம். ஓகே சொல்லுங்க சார். இன்னொரு கிளைண்ட் சார் லைன்ல இருக்கீங்களா சார்? அந்த 62ல இருந்து 48 போச்சு. அப்போ வந்து புட் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த புட் செல்லர்ஸ் டாமினேட்ல இருக்காங்க. ஆமாங்க. அப்ப இன்டர்பிரேஷன் என்னது? ஆக்சுவலா 62 48 போயிருக்கு, புட் செல்லர்ஸ் இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே பாருங்க சார். இப்போ வந்து 62 ரூபா இருக்கு இல்லைங்களா சார், 62ல இருந்து நமக்கு வந்து டவுன்வர்ட்ல அதாவது 48க்கு மூவ்மெண்ட் ஆகுது. இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னாங்க, ஆக்சுவலா மார்க்கெட்டை மூவ் பண்றது உள்ள இருக்கக்கூடிய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். சரிங்களா சார்? இப்போ என்னன்னா செல்லரை ட்ராப் பண்ணா தான் அவங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்கிறப்போ இந்த பையர் ப்ராஃபிட் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா சார்? அப்ப இந்த இம்பேலன்ஸ் எங்க நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதாவது அவங்க எக்ஸஸா செல் பண்ணாங்களா இல்லையான்னு கூடிய அந்த கோர் இன்ஃபர்மேஷன் எப்படி நமக்கு கிடைக்கும் சார்? இந்த பிஓசி ஷிஃப்ட் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 62 ரூபா இருக்கு. கரெக்ட்டுங்களா? 48க்கு அது மூவ்மெண்ட் ஆகல, எக்ஸஸா செல் பண்றாங்கன்னு அர்த்தம். எக்ஸஸ் செல் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப ஒன்ஸ் அந்த 48 தாண்டிச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அந்த இடத்துலங்க? அதாவது 48 தாண்டிச்சுனாங்க, அவங்க வந்து 62ல இருந்து 48 வரைக்கும் செல் பண்ணி 48ல ஹெவி குவான்டிட்டி செல் பண்ணியாச்சு. கரெக்ட்டுங்களா சார்? இப்ப 48க்கு மேல பிரைஸ் வந்துச்சுன்னா, இந்த செல் பண்ணவங்க ட்ராப் ஆயிடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு லாஸ் ஆகும். கரெக்ட். அதுதான் விஷயம் சார். அப்ப 48ல இருந்து 50, 51 வந்தா என்ன நடக்கும் அந்த இடத்துலங்க?
அங்க செல்லர் வந்து பேனிக் ஆயிருவாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? காஸ்ட் டு காஸ்ட் கிடைச்சா போதுன்ட்டு 48, 49, 50க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த ஆர்டர் அங்க வந்த உடனே என்ன ஆகும்? மார்க்கெட் அக்ரெசிவா 60, 70ன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா சார்? இப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஷிஃப்ட் நடக்குது, அந்த பொசிஷனை மாத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் என்ன பண்றோம்? இந்த பிஓசி நமக்கு தேவைப்படுது. கரெக்ட்டுங்களா சார்? அப்போ நமக்கு அப்வர்ட்ல ஷிஃப்ட் ஆகுதுன்னா லோ பிரைஸ்ல பை பண்ண அந்த பையர்ஸ் நம்ம டாப் சைட்ல அங்க மேல வந்து பொசிஷன்ல இருந்து எக்ஸிட் பண்ணிட்டாங்க. இதே டவுன்வர்ட்ல ஷிஃப்ட் ஆகுதுன்னா அங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா 62ல இருந்த பையர்ஸ், சரிங்களா சார், அவங்க அந்த பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து செல்லர் அக்ரெசிவா செல் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க? அங்க 48க்கு அந்த பொசிஷன் எல்லாமே இந்த பிஓசி ஷிஃப்ட் ஆகுது அந்த இடத்துல. அப்போ அப்வர்ட்ல ஷிஃப்ட் ஆனா அங்க ப்ராஃபிட் புக்கிங், டவுன்வர்ட்ல ஷிஃப்ட் ஆச்சுன்னா அங்க எக்ஸஸா செல் பண்றாங்க. ஓகேங்களா சார்? ஓகே ஓகே. எஸ் சார். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்றோங்க? எம்எஸ்சி டேபிள். எல்லாமே அடிப்படை எம்எஸ்சி டேபிள் தான். எம்எஸ்சி டேபிள் எப்படி பொசிஷன் வச்சிருக்காங்க, எந்த சைட், ஏன்னா பொசிஷன் எடுத்தா தான் மூவ்மெண்ட் ஆக போகுது. கரெக்ட்டுங்களா? இப்போ நமக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நமக்கு அந்த பிஓசி ஷிஃப்ட் ஆகுது. நமக்கு இதுல இங்க பார்த்தா தெரியுது. அடுத்து என்ன தேவைங்க? எஸ்டிஆர் நீங்க பாக்குறீங்க. இப்போ எஸ்டிஆர்ல நமக்கு வந்து நம்ம 0க்கு மேல நமக்கு வந்து கிரீன் லைன் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தங்க? நம்ம 0க்கு மேல கிரீன் லைன் இருந்து 0 கீழே ரெட் லைன் இருந்தா அது கால் ட்ரெண்ட். இதே மாதிரி 0க்கு மேல நமக்கு வந்து 0க்கு மேல ரெட் இருக்கு, அடுத்து பாட்டத்துல கிரீன் இருந்தா அங்க புட் ரைஸ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இப்போ இங்க பிஓசி ஷிஃப்ட் நடக்குது. அதுக்கப்புறம் எஸ்டிஆர் புட் சைட்ல கிராஸ் ஓவர் ஆயிட்டு இந்த 22 தாண்டா என்ன நடந்துச்சு? இப்பங்க அக்ரெசிவ் 28 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஏன்னா இது செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ். ஏன்னா செல்லர் அங்க இருக்கிற பொசிஷனை 40ல இருந்து 22 கொண்டு வந்துட்டாங்க கீழே. புரிஞ்சுங்களா சார்? அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 22 தாண்டறப்போ அங்க ஒரு மொமெண்டம் வருது. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சார் க்ரூட் ஆயில்ல ஹலோ, சொல்லுங்க சார். சார் க்ரூட் ஆயில்ல இப்ப 5300 காலன் புட்டு ஹோல்ட் பண்ணிருக்கு சார், போட்டுருக்கேன் சார், லோட் பண்ணிருக்கேன் சார். சரிங்க சார். பட் ஆனா பீரிஷும் காமிக்குது சார், மார்க்கெட் ட்ரெண்ட் மேல மல்டி ட்ரெண்ட் சைடு வேஸும் காமிக்குது சார். நமக்கு வந்து ரெண்டுமே புல்லிஷ்னு வந்தா மட்டும் பொசிஷன் எடுங்க சார். ஆப்போசிட் வந்து எடுக்க வேண்டாங்க சார். சார் ஓகே சார். எஸ் சார். ஓகே பாருங்க, இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம், அதாவது மல்டி ட்ரெண்ட்ல நமக்கு புல்லிஷ் இருக்கு, மார்க்கெட் ட்ரெண்ட்ல புல்லிஷ் இருக்குன்னா அங்கிருந்து என்ட்ரி பண்ணிட்டு 10% டார்கெட். இல்ல இது ரெண்டுமே பீரிஷ் இருக்குன்னா மார்க்கெட் ஃபால் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க புட் ஆப்ஷன் அங்க எடுத்துட்டு அங்கேயும் பார்த்தா 10%. இங்க இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட்ங்கிறது நம்ம டைரக்டா எம்எஸ்வி சொல்லுது. சரிங்களா சார்? எம்எஸ்பில கால் சைடு ஃபுல்லாவே செல் பண்ணிருக்காங்க சார். சரிங்க சார். புட் சைடு ஃபுல்லாவே பை பண்ணிருக்காங்க சார். சோ பியரிஸ் தானே சார் இது? அது வந்து பேரிஷ். அதுதான் நமக்கு டாப்ல இருக்கா. நீங்க ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர் பாருங்க. இந்த டாப்ல என்ன இருக்குங்க சார்? இப்போ இந்த இடத்துல பேரிஷ் இருக்குன்னா இந்த மல்டி ட்ரெண்டும் பேரிஷ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இது என்ன அப்படின்னா 1 மினிட் அண்ட் 5 மினிட்ஸோட ரெண்டுத்தருக்கு டபுள் கன்ஃபர்மேஷன். இது வந்து மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் நீங்க எடுத்துக்கோங்க. அப்போ வந்து பிரைஸ்ங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸா வரணும். கரெக்ட்டுங்களா சார்? அப்ப இதுவும் நமக்கு வந்து புல்லிஷா இருக்கு, மார்க்கெட் ரெண்டு புல்லிஷா இருக்குன்னா ரெண்டுமே அலைன் ஆயிருச்சு. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த சைடு மொமெண்டம் இருக்கும். இது இப்ப வந்து பாருங்க, இதுல மல்டி டைம்ல வெயிட் இருக்கு, இதுல மிக்சடா இருக்கு. என்ன அர்த்தங்க? மார்க்கெட் திரும்பவும் சைட்வேஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, நான் 5 மினிட்ஸ் இருக்கு. எது டவுட் வந்து கேட்கலாம், இல்ல மீண்டும் மற்றொரு சொல்லுங்க. சார் இந்த எக்ஸ்பைரி எனக்கு ஷார்ட் கவரிங் வரல சார், அது ஏதாவது பார்க்க முடியுமா? ஹலோ, ஷார்ட் கவரிங் பண்றோம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. நான் அதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா சார்? பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஷார்ட் கவரிங் ரேலி உங்களுக்கு வரணும். ஆக்சுவலா ஷார்ட் கவரிங் ரேலி அப்படிங்கிறதுங்க சார், செல்லர்ஸை வந்து அவங்கள பேனிக் பண்ணி எக்ஸிட் பண்ண வைக்கணும். கரெக்டுங்களா சார்? இப்போ ஷார்ட் கவரிங் வரணும் அப்படின்னா நமக்கு எந்த லெவல் தாண்டினா ஷார்ட் கவரிங் வருங்க சார்? ஓகே பாருங்க, இது எம்எஸ்சி டேபிள். கரெக்டுங்களா சார்? பாருங்க, இப்போ நீங்க இதை பார்த்து சொல்லுங்க, எந்த லெவல் தாண்டிச்சுன்னா ஷார்ட் கவரிங் ரேலி. ஆக்சுவலா மொமெண்டம்ங்கிறது வேற, ஷார்ட் கவரிங் ரேலிங்கிறது வேற. சரிங்களா? நம்ம ஷார்ட் கவரிங் ரேலினா முதல்ல செல்லரை செல் பண்ண விடணும், அதுக்கப்புறம் அந்த பொசிஷன் அவங்களை தாண்டி மூவ்மெண்ட் ஆகுறது ஷார்ட் கவரிங் ரேலி. சரிங்களா? இப்போ நீங்க செக் பண்ணுங்க, இதுல கால் சைட்ல எங்கெங்கெல்லாம் செல்லர் இருக்கான்னு பாக்குறோம். அடுத்து புட் சைட்ல எங்க செல்லர் இருக்கான்னு பாக்குறோம். பாருங்க, இப்போ கால் சைட்ல
நமக்கு 3 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல செல்லர்ஸ் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி புட் சைட்ல நமக்கு 2 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல செல்லர்ஸ் இருக்காங்க. இதுல பாருங்க நமக்கு வந்து கால் செல்ல 26,000 கால் ஆப்ஷன்ல ஹியூஜா செல்லிங் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி 25,850 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ஹியூஜா செல்லிங் வச்சிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப மார்க்கெட் ஷார்ட் கவரிங் ரேலி, அதாவது ₹5 ₹10 இருக்குது, டக்குன்னு ₹100 மொமெண்டம் ஆகணும். அந்த மாதிரி ஹை ஃபிளெட்ஜ் அந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகணும், நம்ம ஷார்ட் கவர் ரேலி கிரியேட் ஆகணும். அது கிரியேட் ஆகணும் என்ன பண்ணணுங்க? இந்த லெவல்ஸ் அவங்க என்ன பண்ணணுங்க? அதை உடைச்சிட்டு போகணும். அப்ப 26,000 கால் ஆப்ஷன் வந்து அங்க பிரேக் ஆகி மூவ்மெண்ட் ஆனா தான் ஒரு ஹெவி ஷார்ட் கவர் ரேலி நடக்கும். சரிங்களா? பாருங்க இப்ப என்னாச்சு? இங்க 25,850 இருந்து அங்க செல்லர்ஸ் அப்படியே 25,900க்கு மாறுறாங்க அந்த இடத்துல. அப்ப 25,900 பாட்டம் பிரேக் அவுட் ஆனா தான் இன்னொரு half an hourல ஹியூஜ் ஷார்ட் கவர் ரேலி வரும். இல்லைன்னா இப்படியே வச்சு என்ன பண்ணிடுவாங்க? 25,950க்கு கீழே மார்க்கெட் முடியும். ஓகேங்களா? 25,950 கீழே 25,900க்கு மேல மார்க்கெட் வித்தின் ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன் அதை அப்படி சொல்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க 25,900 கால் ஆப்ஷன்ல கிரீன் இருக்கு. அதே மாதிரி 29,950 புட் ஆப்ஷன்ல கிரீன் இருக்கு. அப்ப 2 கிரீனுக்கு நடுவுல தான் மார்க்கெட் முடியும். புரியுதுங்களா? ஓகே சார். ஸோ இன்னொரு டவுட், இப்போ மொபைல்ல நாங்கள் அந்த சேட் ஆக்சுவலாக லேப்டாப் யூஸ் பண்ண முடியல எப்பயுமே. மொபைல்ல யூஸ் பண்ணோம் இந்த ஃபுல் வியூ கிடைக்க மாட்டேங்குது சார். குரோம் ப்ரௌசர் யூஸ் போனுக்கு வந்து பண்ண நீங்க டெஸ்க்டாப் வியூன்னு ஒன்னு இருக்குங்க சார். அது அப்படி டெஸ்க்டாப் போட்டாலுமே பிஓசி வரைக்கும் தான் காட்டுது. இந்த ட்ரெண்ட் தெரிய மாட்டேங்குது. நீங்க வாட்ஸ்அப் பண்ணி செட்டிங்ல சார். நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சார். உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் என்னன்னு செக் பண்றேங்க சார். ஓகே சார். நான் ஆக்சுவலாக குரோம்ல தான் ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மொபைல்ல. அல்ல சார் ஃபுல் வியூ தெரிய மாட்டேங்குது. நான் எஸ்டிஆர்எஸ் தான் ட்ரை பண்றேன். எஸ் சார். ஓகேப்பா. இப்ப டிஎஸ்டிஆர் மட்டும் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் டிஎஸ்டிஆர் கேட்டிருந்தாரு. இப்ப பாருங்க இப்ப மத்த எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்ப டிஎஸ்டிஆர் மட்டும் வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த டிஎஸ்டிஆர் என்னாகுன்னா மத்த இண்டிகேட்டரோட கொஞ்சம் நமக்கு ஒரு கேண்டல் பிஃபோர் காட்டும். இது வந்து அந்த ட்ரெண்ட் அந்த மூவ்மெண்ட் ஆகுது பாத்தீங்களா? அதை கொஞ்சம் அட்வான்ஸா இது நமக்கு டிஎஸ்டிஆர்ல காட்டும். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இப்போ அந்த கால் ஆப்ஷன் வந்து மேல ரைஸ் ஆக போகுது, அடுத்து புட் ஆப்ஷன் ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நமக்கு இதை வந்து நம்ம டிஎஸ்ஐ வச்சு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்கேல்பர் இண்டிகேட்டர். நீங்க ஸ்கேல்பிங் பண்றீங்க அப்படின்னா இந்த டிஎஸ்ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு 1 மினிட் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது போல நீங்க 5 மினிட்ஸ்ல செக் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்க இப்ப 0க்கு மேல அப்படின்னா நம்ம டைரக்டா கால் ஆப்ஷனை பை பண்ணணும். பாருங்க இப்ப கால் ஆப்ஷன்ல ஒரு ரேலி வந்துச்சு இல்லைங்களா? ஓகேங்களா? இது ₹25 வரைக்கும் வந்திருக்கு. என்ன ஆகுது? டிஎஸ்டிஆர் இங்கேயே பிரேக் அவுட் ஆகுது. டிஎஸ்டிஆர் ₹15 இருக்கிறப்ப என்ன ஆயிருச்சுங்க? 0 கட் ஆகி அது ஆட்டோமேட்டிக்கா மேல வர ஆரம்பிச்சது. அப்ப என்ன அர்த்தங்க? இங்க கால் ஆப்ஷன் ரைஸ் ஆக போகுதுங்கிறது டிஎஸ்டிஆருக்கு தெரிஞ்சிருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுங்க? மார்க்கெட் ஃபிளாட்டா இருக்குது கால் சைட்ல. ஆனா என்ன ஆகுதுங்க? அந்த ₹20 அது இது வந்து ₹15 அப்படிங்கிற ரேஞ்ச் அடுத்த கேண்டில் என்ன ஆயிருச்சுங்க? ₹20 அந்த ஒரு கேண்டிலேயே நமக்கு ₹5 மூவ்மெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க? ₹25 கிட்ட அது வந்து இப்போ மூவ்மெண்ட் ஆகுது. இது எப்படி தெரியுது? 0க்கு மேல டிஎஸ்டிஆர் வருதுன்னா இன்னொரு அட்வான்ஸ். ஏன்னா இந்த கிராஸ் ஓவர் நடக்குது இல்லைங்களா எஸ்டிஆர்ல, அதுக்கு பிஃபோரே நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணிடும் டிஎஸ்டிஆர் இந்த சைடு மொமெண்டம் வரப்போகுது அப்படிங்கிறத. புரியுதுங்களா? இதே மாதிரி 0 கீழே வருதா புட் ஆப்ஷன் பை எடுக்கிறோம். பாருங்க இந்த 0 கீழே என்ன இந்த கேண்டில் வந்திருக்குங்களா? இந்த கேண்டிலோட பிரைஸ் என்ன முடிஞ்சிருக்கு? நமக்கு ₹23 முடிஞ்சிருக்கு. நீங்க அடுத்த கேண்டில் எடுத்திருந்தாலும் அங்கிருந்து ₹5 மூவ்மெண்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? பாருங்க இந்த இடத்துல இந்த கேண்டில் கட் ஆகிட்டு நமக்கு ₹23 முடியுது. ஓகேங்களா? அடுத்த கேண்டில் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு அடுத்த கேண்டில் எவ்வளவு தூரம் போயிருக்கு? ₹28 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அப்ப அங்கிருந்து நமக்கு எவ்வளவு தேவை? அங்க 10% ₹2 தான் மூவ்மெண்ட் தேவை. கரெக்ட்டுங்களா? அது ₹5 மூவ்மெண்டம் கொடுத்துருக்குது. கரெக்ட்டுங்களா? இப்படி என்ன பண்ணிக்கலாம்? நீங்க ஸ்கேல்பிங் மாதிரி நீங்க டிஎஸ்டிஆர் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? காலையில் இதை தான் ட்ரை பண்ணேன் சார். ஆக்சுவலாக மார்க்கெட் என்ட்ரி ஆக முடியல. டக்குனு மொபைலில் செக் பண்ணி டிஎஸ் கிராஸ் ஓவரில் எடுத்தேன். நைஸ். ஸ்கேல்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கேல்பிங்க்கு நமக்கு ஒரு பெஸ்டான இண்டிகேட்டர். நம்ம அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போது எல்லாமே நமக்கு இதுல தெரியும் சார். இதோட நீங்க வந்து நேரமா இருக்கு இல்லைங்களா? இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட்ஸ் நமக்கு அதுல வந்து கிளியரா காட்டும் அந்த இடத்துல. இப்போ இங்க ரீஎன்ட்ரி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். எஸ். ரீஎன்ட்ரி பாயிண்ட்ஸ். ஓகே. ஆமாங்க. இது ரீஎன்ட்ரி பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் 0க்கு மேல வருது. இப்போ கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல 0 கீழ வந்துருச்சு. இங்க வந்து எக்ஸிட்டும் வந்துருச்சு. அப்ப பொசிஷன்ல இருந்து வெளியே வந்துரும். இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் ரீஎன்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம காட்டும். இப்போ டிஎஸ்டிஆர் பாருங்க. இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. அப்புறம் தான் எஸ்டிஆர் கிராஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து ரீஎன்ட்ரி சிக்னல் வருது. அப்ப எது ஃபர்ஸ்ட் வருதுங்க? நம்ம டிஎஸ்டிஆர் ஃபர்ஸ்ட் வருது. ஆமா கரெக்ட். காட் இட். தேங்க்ஸ். எஸ் சார். தேங்க் யூ சார். இப்ப 0 கீழே இருந்தா புட் ஆப்ஷன், 0க்கு மேல இருந்தா கால் ஆப்ஷன் சார் டிஎஸ்டிஆர் இண்டிகேட்டர்.
அதான் கரெக்டுங்க சார். நம்ம 0க்கு கீழ இருக்குன்னா, நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்றோம். எங்க கிராஸ் ஆகுதோ அங்க தான் எடுக்கணும். புரியுங்களா அது? நம்ம இடையில போய் இந்த இடத்துல அது கிராஸ் ஓவர் ஆயிருக்குன்னு இங்க எடுக்க வேண்டாம். நம்ம ஸ்கேல்பிங் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0 கிட்ட பாருங்க. இந்த இடத்துல அப்படியே என்ன ஆகுதுங்க, அந்த லைன் வந்து கன்வர்ஜ் ஆகிட்டே வருது. கரெக்ட்டா இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆக போகுது. கரெக்ட்டுங்களா? அதுக்கு அடுத்த கேண்டில் நீங்க வந்து என்ட்ரி பண்ணீங்கன்னா, அங்கிருந்து 5% டார்கெட். நீங்க நீங்க DSI யூஸ் பண்ண உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரிங்களா? எந்த சைடு அது வந்து மொமெண்டம் ஆகுது எப்படிங்கிறது உங்களுக்கு இது சிம்பிளா தெரியும். ஓகே பா. இப்ப என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக் 0 கீழ வர்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரை பண்ணுது. அதுக்குள்ள எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆகுது. இப்ப 2மே மேட்ச் ஆச்சுன்னா அடுத்து புட் சைடுல மூவ்மெண்ட் ஆகும். இது வந்து என்னன்னாங்க மார்க்கெட் சைட்வேஸா தான் இருக்கு. சரிங்களா? அதுக்குள்ள எவ்வளவு ட்ரேட் ஆகுது பாருங்க. இதுல வந்து இப்ப 30.14 ரெட் கலர் போல்டா காமிக்குது. அப்போ அது மீனிங் வந்து 26,000 கால் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கா? ஹலோ சார். கீழே எம்எஸ்பி டேபிள்ல போல்டா ரெட் கலர் காமிக்குது 26,000 கால்ல 30.74. ஆமா கரெக்ட்டுங்க சார். அது மீனிங் வந்து 30.74 அதுதான் ரெசிஸ்டன்ஸா? அப்படியா இல்ல ஓகே பாருங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேங்க சார், இப்ப ரெட் அப்படிங்கிறது அங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து நமக்கு அந்த கலர் கோட்ஸ் மாதிரி இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி அந்த சிஇவி வேப் அடுத்து புட் ஆப்ஷன் வேப்ல நமக்கு அந்த கலர்ஸ் கோட்ஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் செல் பண்ணியிருக்காங்க. அப்ப 26,000 அப்படிங்கிற கால் ஆப்ஷன்ல அவங்க பொசிஷன்லாம் செல் பண்ணிட்டு வர்றாங்க. கரெக்ட்டுங்களா? அந்த பொசிஷன்ல செல் பண்ணாங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கணும் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். அப்ப 30 ரூபா அப்படின்னு கூடி இந்த பாயிண்ட்ல தான் மேக்ஸிமம் அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. அப்ப 30 தாண்டிச்சுன்னா ஹெவி ஷார்ட் கவரிங் ரேலி வரும். புரியுதுங்களா? ஆனா அவங்க அப்படிலாம் தாண்ட விட மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு அது 0 தான் ஆகும். புரியுதுங்களா சார்? எஸ் சார். Hello, sir. Can you hear me? கேக்குதா சார்? சொல்லுங்க மேம். எஸ் மேம். எஸ் சார், ஐம் நியூ டு ஆப்ஷன் ஸ்டார். அதான் இப்பதான் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். லைக் இப்போ அந்த மார்னிங் 9:50 நம்ம லோட் பண்ணோம். 25,950 லோட் பண்ணோம். இப்போ வந்து பிரைஸ் மாறிடுச்சுன்னா should be change it or அதே தான் இருக்கணுமா? பாருங்க, அதாவது நிஃப்டி பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து அப் ஆர் டவுன் 150 பாயிண்ட் மூமெண்டம் இருக்கணும் மேம். இப்போ சப்போஸ் அப்வர்ட்ல நமக்கு வந்து 150 பாயிண்ட் மூமெண்டா இருக்கணும், அல்லது வந்து டவுன்வர்ட்ல 150 பாயிண்ட் மூமெண்டா இருக்கணும். அப்பதான் நம்ம சேஞ்ச் ஓவர் பண்றோம். சரிங்களா? அப்ப 25,950 பிளஸ் 150 அப்ப 26,000 நமக்கு 100 மூவ்மெண்ட் ஆயிருந்தா தான் ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம மாத்தணும். இல்லைன்னா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்தவே வேண்டாம். ஓகே 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 ஓகே. அப்ப மார்னிங் வந்து பார்த்தா the red line was above and the POC of the ரெட் கலர் அபவ் இருந்தது சார். ஐ மீன் பிரைஸ் ஆக்ஷன்ல. சரிங்க. ஓகே பாருங்க. இப்போ நம்ம டிஃபால்ட்டா இப்ப அண்டர்ஸ்டாண்ட் மூவ்மெண்ட் ஆச்சு சார். 22ல இருந்து 28 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆச்சு. டிஎஸ்டிஆர் வச்சு எடுத்ததல்ல. ஓகே. அது டிஎஸ்டிஆர் சொல்றீங்க அப்படிதானங்க சார்? நம்ம டிஎஸ்டிஆர் கொஞ்சம் அட்வான்ஸா வந்துருங்க மேம். நான் சொல்றது பிரைஸ்ல சார். சாரி, நான் ஐ திங்க் கன்ஃபியூஸ் பண்றேன். பிரைஸ்ல தி ரெட் கலர் இஸ் above, the green color is below. ரெட்னா புட், கிரீன்னா கால். ஆமா கரெக்ட். இப்போ நம்ம இதெல்லாம் ஆப்ஷன் ஸ்டார் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து எல்லாமே வந்து கிரீன் கலர் இண்டிகேட் பண்ணியிருப்போம். அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? அது பூரா நமக்கு வந்து கால் ஆப்ஷன் அர்த்தம். பாருங்க, இப்போ இந்த மேல் இருக்கு இல்லைங்களா, இங்க இருக்கக்கூடிய கால் பிஓசி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க கிரீன்ல இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து கால் பிஓசி. அடுத்து வந்து புட் பிஓசி நமக்கு ரெட். இதே தான் இங்கே நம்ம இண்டிகேட் பண்ணிடுவோம். பாருங்க, இந்த ரெட் லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெட் லைன் வந்து கால் ஆப்ஷனோட விவேப். இது வந்து ஸ்டாப் லாஸ்க்காக யூஸ் பண்றோம். பாருங்க, இப்போ இந்த இடத்துல பிரைஸ் மேல மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு, திடீர்னு இங்க இருந்து பிரேக் அவுட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப ஏதாவது பொசிஷனா நீங்க வச்சிருக்கீங்கன்னா இது பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த பொசிஷன்ல இருந்து வெளியே வந்துடணும். ஓகே. சரிங்களா? நமக்கு என்ட்ரி பாயிண்ட் பொறுத்தளவுக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய நமக்கு பிஓசி எதுக்காக நம்ம பிஓசியோட அலைன் பண்ணிக்கிறோம். பிக் ட்ரேடர்ஸ் எந்த சைடு பொசிஷன் வச்சிருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து அலைன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஏன்னா இப்ப அவங்க 40 ரூபாய் கிட்ட பை பண்ணாங்கன்னா 40 ரூபாய் வரணும் இல்லைங்களா மார்க்கெட். அதான் ரீசன். அப்ப என்ன பண்றோங்க, நமக்கு வந்து பிஓசி எங்க இருக்குதோ அதை நோக்கி தான் மார்க்கெட் வந்து வரும். ஓகே, இப்போ வந்து பிஓசில இருந்து இப்ப 35 ரூபாய் வந்திருக்கு புட் ஆப்ஷன். எஸ். இப்போ அது அந்த டிஎஸ்டிஆர் உடைய வேல்யூனால. அதான் அந்த பிஓசியோட வேல்யூ. பாருங்க, இந்த டவுன்வர்ட் இருக்கு இல்லைங்களா, பாருங்க இப்போ பிஓசி என்ன இருக்குங்க, நம்ம 48 இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த 48 நோக்கி தான் என்ன ஆகுங்க, அங்க
அந்த மார்க்கெட் டிராவல் ஆகும். இன்பிட்வீன் என்ன நடக்குதுன்னா அங்க செல்லர்ஸை செல் பண்ண விடுறாங்க. அதுதான் பிஓசி ஹிஸ்டரி நமக்கு தெரியுதுங்க. 48ல இருந்து 22 அப்ப நான் ஆட்டோமேட்டிக் 22 வந்துட்டு அதுக்கு அடுத்து 19 வித்தின் 2 or 3 பாயிண்ட்ல ஷிஃப்ட் ஆகுது. திரும்ப அங்க வந்து 22 அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன நடக்குது, அங்க செல்லர்ஸை ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ அதனாலதான் நமக்கு என்ன ஆகுதுங்க, அங்க புட் சைட் மொமெண்டம் வருது. சரிங்களா? ஓகே சார். ஆனா நிறைய டவுட்ஸ் இருக்கு சார். அப்பப்போ குரூப்ல கேட்டுக்கிறோம். ஏன்னா இப்பதான் புதுசுன்றதுனால கொஞ்சம் அக்வென்டைன்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃபைன் மேம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க வந்து எம்எஸ்சி செக் பண்ணிக்கங்க. எம்எஸ்சில அங்க பிக் ட்ரேடர்ஸ் என்ன பொசிஷன் வச்சிருக்காங்களோ அப்படிதான் மொமெண்டம் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ 25,950 இப்போ மார்க்கெட்டே இப்பதான் கொஞ்சம் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆனா கூட அங்க வந்து புட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுங்க, அங்க பிரீமியம் டீகே ஆச்சு. ஆனா திரும்ப என்ன நடக்குது, நமக்கு புட் சைடு தான் மொமெண்டம் நடக்குதுங்க. இது எப்படி நமக்கு தெரிஞ்சது? இங்க இருக்கிற எம்எஸ்வி நமக்கு 25,950ல கிரீன்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகே ஓகே சார். ஹலோ சார் இப்ப முன்னாடி இவங்க சொன்ன மாதிரி தான் நானும் இப்பதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாவே ஒரு செஷன் இது ஃபர்ஸ்ட் A to Z இதை யூஸ் பண்றது ஒரு தடவை ஏதாவது ஒரு செஷன் மாதிரி எடுக்க முடியுமாங்க சார்? இப்போ இந்த செஷன் A to Z தான் நம்ம சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அது ஆரம்பத்துல இருந்து. ஓகே. எஸ் மேம். கொஞ்சம் டக்குன்னு கேப்சர் பண்ண முடியல. கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் அங்கங்க வருது. ஒரு சின்ன இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது எனக்கு. அதுக்காக கேட்டேங்க சார். ஓகே. நான் வந்து டீப்பா வந்து எம்எஸ்சி மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. எம்எஸ்சி எஸ்டிஆர் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அப்படியே ரீட் பண்ணிட்டே வாங்க. நீங்க அதுல இருக்கிற டவுட்ஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க நம்ம ரொம்ப டவுட் இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு ஷீட்டா பார்த்து நீங்க இந்த இடத்துல வரப்ப எனக்கு அந்த டவுட் இருக்கு நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா திரும்ப அது வர்றப்ப நீங்க அதை ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி டவுட் இருந்தா உடனே கூட நம்மளோட சேனல் இருக்கு பாத்தீங்களா, அதில் நீங்க போஸ்ட் பண்ணலாம். அடுத்து என்னோட வாட்ஸ்அப் இருக்கு, அதில் நீங்க கேட்கலாம். சரி, அப்ப நம்ம வந்து மோஸ்ட்லி நியூ மெம்பர்ஸ் 1 வீக் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ண வேண்டாம். ரியல் ட்ரேட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் பேப்பர் ட்ரேட் நீங்க அப்சர்வ் மட்டும் பண்றீங்க. அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா ஃபுல்லா கிளாரிஃபை பண்ணிட்டு அப்புறம் தான் பொசிஷன் எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா வந்து எப்படி வந்து எம்எஸ்சி மூவ்மெண்ட் ஆகுது, அடுத்து எஸ்டிஆர்ங்கிறது மைண்ட்ல ரீட் ஆகணும். சரிங்களா? மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகணும். என்ன பண்ணணுங்க, நீங்க அதை பாத்தீங்கன்னா தானே தெரியும். புரியுதுங்களா? சார் இப்போ அந்த புட் பிஓசி 22.40 இருக்கு இல்லைங்களா, இப்ப அந்த இது நம்ம எடுத்தோம்னா அந்த லைன், அந்த ரெட் லைன் தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்ங்களா? ஓகே பாருங்க, ஆக்சுவலா ரெட் லைன் இப்போ வந்து மேல இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணலாம், அந்த ரெட் லைன் கீழே அது கிட்ட வந்து எக்ஸிட் பண்ணிருங்க அந்த பொசிஷனை. ஓகேங்களா? $22 எடுத்திருந்தீங்கன்னா நமக்கு வந்து $30 அப்படி நமக்கு மேல 39 தான் விவேப் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப அது கிட்ட வந்துட்டு தானே இறங்குது இல்லைங்களா? அப்ப அங்கிருந்து பொசிஷனை எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 50 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100% மூவ்மெண்ட் ஆகுது. 20ல $40 கிட்ட வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப 100% நம்ம சொல்றது 10% இதுல 100% மூவ்மெண்ட் ஆயிருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த பொசிஷன்ல இருந்து வெளியே வந்துடலாம். அதையும் தாண்டி மூவ்மெண்ட் ஆகணும்னா அந்த இடத்துல ஸ்டேபிள் ஆகணும் மார்க்கெட். சரிங்களா? ஆனா நம்ம என்ன நம்ம இருக்குது பாருங்க, விவேப் என்ன பண்றாங்க, அதை வந்து ஸ்டாப் லாஸா தான் யூஸ் பண்றோம். இப்போ இதுக்கு மேல பிரைஸ் மூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த விவேப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இல்ல அந்த பிரைஸ் கீழே இருந்து மேல போகுதுன்னா அதை நீங்க டார்கெட்டை யூஸ் பண்ணி வெளியே வந்துருங்க. இப்ப அதே மாதிரி அந்த டிஎஸ்டிஆர் பாருங்க, கீழே இப்ப லைன் வந்து ஃபுல்லா கீழே வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் மேல மூவ் ஆக ஆரம்பிக்குது இல்லையா? நம்ம அந்த லைன் சென்டர் லைனை வந்து தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றோம் கால்ல இல்லைங்களா? ஆமா கரெக்ட். இப்ப இந்த இடத்துல தான் இந்த 0 கட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இங்கேயும் எஸ்டிஆர் கட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு மொமெண்டம் வருதுங்க. புரிஞ்சுங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டிஎஸ்ஆர் திரும்பறத வச்சு பொசிஷன் எடுக்க வேண்டாம். சரி, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 0க்கு மேல கட் ஆகணும், இல்ல 0 கீழே வரணும். இப்ப 0க்கு மேல வந்துருச்சுன்னு என்ன அர்த்தங்க, புட் ஆப்ஷன் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கு பிஃபோரே அந்த பொசிஷன்ல இருந்து நம்ம டார்கெட் வச்சு வெளியே வந்துடுறோம். சரிங்களா? நமக்கு தேவை 10%. ஒரே ஒரு ட்ரேட். இப்ப அப்பளையே நீங்க ஒரு ட்ரேட் எடுத்திருந்தா 19 எடுத்திருந்தா 28 வரைக்கும் வந்துச்சு. கரெக்ட்டுங்களா? அதுல ஒரு 50%. இப்ப நம்ம பாக்கையில எவ்வளவு மூவ்மெண்ட் ஆச்சுங்க, இங்க இருந்து 100% மூவ்மெண்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம இந்த செஷன்லயே நம்ம வந்து 2 ட்ரேட் பெர்ஃபெக்ட்டான ட்ரேட் பார்த்துட்டோம். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு ட்ரேட் நம்ம எல்லா ட்ரேடையும் பார்க்க வேண்டாம். இது சைட்வேஸ் மார்க்கெட்லயே இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா மூவ்மெண்ட் ஆகுதுன்னா நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்ல எவ்வளவு மூவ்மெண்ட் ஆகும்? அப்ப என்ன பண்றோம், நமக்கு தேவை ட்ரெண்டிங் மார்க்கெட். ஆப்ஷன் பையர் பொறுத்த அளவுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல 10% மூவ்மெண்ட். இந்த 10% எக்ஸிட் பண்ணிருங்க. இப்ப 100 எடுத்தீங்கன்னா அங்கிருந்து நமக்கு வந்து 110 வந்தா பொசிஷன்ல இருந்து வெளியே வந்துருங்க. கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு ட்ரேட் வாரத்துக்கு நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்கன்னா போதும். மத்த நாள் நம்ம எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிக்கலாம். எல்லா நாளுமே சைட் வேஸ் ட்ரேட் பண்ணணும், அடுத்து வால்டர் ட்ரேட் பண்ணணும்னாங்க நம்ம ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். அதுக்காக சொல்ல வரேன். எஸ் சார். ஓகே சார், தேங்க் யூ. எஸ் மேம், தேங்க் யூ மேம். இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. நீங்க சப்போஸ் ஹலோ, ஃபர்தர் டவுட் நீங்க டெலிகிராம்ல கேட்கலாம். சரிங்களா?
சார் ஹலோ சொல்லுங்க சார். சார் வேற ஒரு சின்ன டவுட் தான் சார். இது வந்து பவர் ஹிஸ்டரி பற்றினது. சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து இப்போ லோட் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25950. ஓகேங்க சார். அதில் வந்து 228க்கு வந்து 227க்கு வந்து சி சேஞ்ச் வந்து ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க, க்ரீனில் வந்திருக்குங்க. அப்புறம் புட்டோடது வந்து -5.78% வந்திருக்குங்க சார். ஆக்சுவலாக இப்போ ரெண்டுமே க்ரீன்லேருந்து வாட் டஸ் இட் மீன் சார் ஆக்சுவலி? ஓகே பாருங்க, இது ரெண்டுமே வந்து அந்த ஆக்சுவலி இந்த சேஞ்சஸ் மட்டும் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க சார். இப்போ பாருங்க, இப்போ இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்கிற கால் பவர், அடுத்து கால் செயின், அடுத்து புட் பவர், அடுத்து புட் செயின். ஓகேங்களா? இப்போ இது வந்து பாசிட்டிவா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பாசிட்டிவ் வேல்யூவா இருக்குன்னா, அதாவது கால் பவர்ல பாசிட்டிவ் வேல்யூனா அங்க வந்து பை பண்ணிருக்காங்க, அந்த கால் ஆப்ஷனை பை பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதே அந்த சைடு நான் பாசிட்டிவ் வேல்யூ, இப்போ வந்து 39 லட்சம் வந்து அங்க பாசிட்டிவ் வேல்யூ கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அங்க ஷார்ட் செல் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. ஓகே. இதே மாதிரி ஆப்போசிட்ல புட் ஆப்ஷன் பாருங்க. இங்க புட் ஆப்ஷன் என்ன பண்ணிருக்காங்க, 27 லட்சம் அங்க செல்லிங் பண்ணிருக்காங்க. ரைட். அதான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக முடியும். ஏன் மூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது? இதுதான் ரீசன். அங்க வந்து கால் சைடும் செல் பண்ணியாச்சு, அங்க புட் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி மூவ்மெண்ட் ஆகுங்க? ரைட். இதே சப்போஸ் இன்கேஸ் பாருங்க, இப்போ இந்த புட் ஆப்ஷன் 27 லட்சம் இங்க பை பண்ணிருந்தாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ரெட்ல காட்டுங்களா? அப்ப ரெண்டுமே கிரீன். எஸ் சார். அப்ப ரெண்டுமே கிரீன்னா புல்லிஷ், ரெண்டுமே ரெட்னா நீங்க சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அது பேரிஷ். ஓகே. கிளியர் சார். அது ஒண்ணுதான் டவுட் எனக்கு. ஓகே. எஸ் சார். ஓகே, அனைவருக்கும் நன்றி. இப்போ நான் மீண்டும் மற்றொரு செஷன்ல சந்திக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ சார். எஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.